இந்த வீடியோல டிராகன் பாலோட எம்பரர் பிலாப் சகாவை பார்க்க போறோம். எடுத்ததும் வாய்ஸ் ஓவர்ல யாருக்கும் பெரிய அளவுல புலப்படாத ஒரு இடத்துல கோஹான்னு ஒரு பெரிய மாஸ்டர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு ஒரு குட்டி குழந்தை கிடைச்சது. அவர் அந்த குழந்தைய அவரோட வாரிசாவே வளர்த்தாரு. அந்த பையன் வளர வளர சாதாரண ஆட்கள் போல இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். அவனை கோக்குன்னு கூப்பிட்டாங்க. இப்ப அவன் அவனோட வாழ்க்கையை தனிச்சையா தான் வாழ்றான். அவன் தாத்தா விட்டு போன ஒரு மிஸ்டிக்கல் ஆப்ஜெக்டான டிராகன் பாலோட தனிச்சையான காவலனா இருக்கான்பாங்க. இந்த இடத்துல புல்மா அண்ட் சன் கோக்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த வேர்ல்ட்ல சில மிஸ்டிக்கலான உயிரினங்களும் இருக்கும். கோகு ரொம்ப பெரிய சைஸ் மரக்கட்டையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். மங்கிஸ் தாவிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க போலன்ட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புவான். கோகு அதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ஜாலியா இருக்க போல இருக்கும். இதுக்கப்புறம் கொண்டு வந்த மரக்கட்டைய ஃபயர்வுட்டுக்கு ஏத்த போல மாத்திப்பான். வயிறு கூப்பாடு போடவும் பசிக்குது போலன்பான். இதே இடத்துக்கு புல்மா வருவா. வாய்ஸ் ஓவர்ல கோகுக்கு தெரியாம இந்த பகுதிக்குள்ள ஒரு புது பொண்ணு வந்திருக்கா. அவளோட நோக்கங்கள் கொஞ்சம் தீவிரமானதுன்பாங்க. புல்மா காரை விட்டு வெளியே வந்துட்டு எனக்கு தேவையானது இங்கதான் இருக்குன்னு ரேடார்ல செக் பண்ணிட்டு உனக்காக தான் வந்துகிட்டு இருக்குன்ட்டு கிளம்புவா. கோகு சாப்பாடு தேடுறக்காக போறான்ட்டு ஸ்டிக்கர்ல எடுத்து கட்டிட்டு கிளம்புவான். சீக்கிரமா வந்துருவான் தாத்தா, ரொம்ப டைம்ல ஆகாதுன்ட்டு கிளம்புவான். திடீர்னு பார்த்தா அந்த டிராகன் பால் க்ளோ ஆகும். கோகுவே ஷாக்கா இருப்பான். என்னடா இதுக்கு முன்னால இப்பெல்லாம் க்ளோ ஆனதே இல்லையேன்னு. தாத்தா திரும்ப பண்ணுங்க பாக்கலான்பான். அது ரெஸ்பாண்டே பண்ணாது. சரி முதல்ல போய் சாப்பாடு தேடிட்டு வரேன்ட்டு கிளம்பிருப்பான். இதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போனவன் இன்னைக்கு என்ன சாப்பிடலான்ட்டு வயிறு என்ன சாப்பிடலாம் இன்னைக்குன்னு கேட்பான். டக்குன்னு அவனே ஃபிஷ்ஷா, சரி இன்னைக்கு ஃபிஷ்ஷே சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்புவான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்ட்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு இருப்பான். அந்த சீட் தூக்கி போடுவான் இல்லையா, அது சாபர் டூத் டைகர் மேல பட்டிருக்கும். அது ஒரு மாதிரி செம்ம காண்டாகி கோகோ தாக்க வந்திருக்கும். அது கூட பூனை கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுவான் கோகோ. எங்க முடிஞ்சா வந்து புடி பாக்கலான்ட்டு ஓடும்போது டக்குன்னு முன்னால போனவன் ஃபேட் ஆயிருப்பான். இப்பதான் அந்த அனிமல் பார்க்கும். அந்த இடம் பயங்கரமான பள்ளத்தாக்கா இருக்கும். அது அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். கோகு களையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பான் இல்லையா, கிளை உடஞ்சு அவனும் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். இதுக்கப்புறம் துணியெல்லாம் காய போட்டு யூரின் அடிச்சுட்டு இருப்பான். வாழை வச்ச மீனை பிடிக்கலான்னு பாப்பான். பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு மீன் மாட்டிருக்கும். அடிச்சு நாக் அவுட் பண்ணி இழுத்துட்டு போவான். இன்னைக்கு விருந்து சாப்பாடு தான்ட்டு. புல்மா இதே டைம்ல கார்ல வந்துட்டு இருக்கப்ப கோகு வரத நோட் பண்ணிருக்க மாட்டா. டக்குன்னு பிரேக் பிடிக்கலான்னு பார்த்தா வண்டி நிக்காது. கோகு அடி வாங்கி பறந்துருப்பான். புல்மா அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறப்ப கோகு என்ன தைரியம் இருந்தா ஏன் சாப்பாடத்துல வந்திருப்ப ஈவில் பீஸ்ட் தாக்க வருவான். காரை கவுத்தி போட்டு பவ் போல எடுத்துட்டு பீஸ்ட் ஒன்னால இவ்வளவுதான் முடியுமான்பான். புல்மா ஒரு கட்டத்துக்கு மேல கன்னை யூஸ் பண்ணுவா. கோகு என்னடா இதுன்ட்டு சும்மா தட்டி விட்டு எந்திரிச்சிருப்பான். புல்மா நாத்துக்கு நீ செத்துருக்குண்டா அப்படியான்பா. கோகு திரும்ப என்ன கொல்ல பாத்தியான்ட்டு ஈவில் மான்ஸ்டர் உன்னை இன்னைக்கு முடிக்கிறேன் பாருன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். புல்மா கன்னை கீழே போட்டு அடே தம்பி நானும் உன்ன மாதிரி மனுஷி தாண்டான்ட்டு கையை தூக்கிருப்பா. கோகு ஹியூமனான்னு ஷாக் ஆகுறப்ப அவ வெளியே வந்துட்டு என்ன பார்த்தா தெரியலையான்பா. கோகு ஆனா உன்னை பார்த்த ஒரு மாதிரி தினசா இருக்கேன்ட்டு சுத்தி சுத்தி வருவான். புல்மா உன்ன எவ்வளவு நேரடா செக் பண்ணுவ, வேணும்னா சர்டிபிகேஷன் காட்டுட்டா நான் மனுஷிதான்ங்கிறக்குன்பா. கோகு அதெல்லாம் தேவையில்லை, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கியே, ஒரு மாதிரி சாஃப்டா கொஞ்சம் பார்க்க பலவீனமா தெரியறியேன்பா. புல்மா நான் பொண்ணுடா, கொஞ்சம் அப்படித்தானே இருப்பேன்பா. கோகு பொண்ணான்பா. புல்மா டே பொடியா நீ ஒன்னும் பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையான்பா. கோகு நானும் என் தாத்தாவை மட்டும்தான் இருந்தோம், இப்ப அவரும் இல்லைன்பான். ஆனா அவர் சொல்லியிருக்காரு எப்பயாவது பொண்ணை பார்த்தேனா அந்த பொண்ணுகிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காருன்பான். புல்மா நல்ல அட்வைஸ் தான் கொடுத்திருக்காரு, உன் தாத்தா ரொம்ப நல்லவர் போலையன்பா. கோகு ஆமா ஆமான்ட்டு துணியை தூக்கி பாப்பான். புல்மா என்னடா இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு காஜியா இருக்கீன்பா. கோகு உனக்கு என்ன போல வாள் இருக்கான்னு பார்த்தன்பான். புல்மா வாளான்ட்டு முழிப்பா. கோகு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வாள் முளைக்கிறதுலாம் ரொம்ப நாள் எடுக்கும் போலையன்பான். புல்மா மனசுக்குள்ள இவனோட முன்னோர்களுக்கு வாள் இருக்கும் போல, அதான் எனக்கும் இருக்குதான்ட்டு பாக்குறான் போலன்னு நினைப்பா. கோகு நீ இந்த மான்ஸ்டருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான். புல்மா அது மான்ஸ்டர் இல்லடா ஒரு காருன்பா. கோகு என் தாத்தா காரை பத்தி சொல்லியிருக்காரு, ஆனா நான் இதுக்கு முன்னால பார்த்ததுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான்பா. கார் மேல ஏறிட்டு தட்டி பார்த்துட்டு இருப்பான். புல்மா நீ சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்பா. கோகு என்ன தாத்தா இரும்பு போல வளர்த்திருக்காருன்பா. டக்குன்னு நீ இப்படி கார் யூஸ் பண்ணி வந்திருக்கீனா, நீ பெரிய சிட்டில இருந்து வரையான்னு கேட்பான். புல்மா ஆமான்கபான். கோகு பேசாம நீ என் வீட்டுக்கு வரையா, வானா இப்ப சாப்பாடு செய்யறதாதான் இருக்கேன், சாப்பிட்டே பேசலாம், நீ கொஞ்சம் எனக்கு சிட்டியை பத்தி சொல்லுன்பான். புல்மா இருண்டு ரேடார் எடுப்பா. கோகு என்ன போல மாட்டுக்கிட்ட வரவும். புல்மா இந்த டிராகன் பால் அவன் வீட்டுக்கிட்ட தான் காட்டுதுன்ட்டு சாப்பாட்டுக்கு ஃபிஷ் ஓகே தான், ஆனா அங்க போயிட்டு என்ன செய்ய போறோன்னு கேப்பா. கோகு போய் சாப்பிடலாம் அப்புறம் பேசலாம் விளையாடலான்பா. புல்மா நான் வரேன் எனக்கு ஓகே தான், ஆனா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்பா. கோகு தேவையில்லாத வேலைன்னா என்ன மாதிரின்னு கேட்பான். புல்மா மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இவங்க தாத்தா பொண்ணுங்களை பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லித்தள்ள போலயே, இந்த பையன் அப்பாவியா அழகா இருக்கானேன்னு நினைப்பா. கோகு இந்த பொண்ணுங்களே வித்தியாசமா இருக்காங்களே, சரி வா முதல்ல போலான்னு கூப்பிடுவான். புல்மா இதோன்ட்டு என்னடா மீன் இவ்வளோ சோடு இருக்குன்பா. இதுக்கப்புறம் போற வழியில புல்மா பேர் என்னன்னு கேட்பா. கோகுவும் தன்னோட பேர் சன் கோகுன்னு சொல்லுவான். புல்மா கிட்ட அவ பேர் என்னன்னு கேட்டா அவ ஃபர்ஸ்ட் தயங்கிட்டு அப்படியே புல்மான்பா. கோகு சிரிச்சுக்கிட்டே என்ன பேர் இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்பா. புல்மா கடுப்பாகி கோகுன்ற பேருக்கு என் பேர் பரவாயில்லதான்பா. டிஐஎஃப் உங்களுக்கு யார் பேர் பிடிச்சிருக்கு, சன் கோகுவா இல்ல புல்மாவா. இதுக்கப்புறம் கோகு புல்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். கதவை திறந்ததும் டிராகன் பால் க்ளோ ஆயிட்டு இருக்கும். கோகு என் தாத்தா என்கிட்ட ஏதோ பேச பாக்குறாருன்பா. புல்மா ஆனா உன் தாத்தா தான் செத்துட்டதா சொன்னேன்ட்டு கிட்ட வரும்போது டிராகன் பாலை பார்த்ததும் இது டிராகன் பாலான்ட்டு ஷாக் ஆகி கையில எடுத்து வச்சிருப்பா. கோகு என் தாத்தாவை கம்மனு கொடுத்துருன்னு வாங்கியிருப்பான். புல்மா இந்த டிராகன் பால் உன் தாத்தாவான்பா. கோகு
இங்க பாரு, என் தாத்தா சாகருக்கு முன்னால இததான் அவரை ஞாபகம் வச்சுக்கிற விதமா கொடுத்துட்டு போயிருக்காரு. இது மேல யாரும் கை வைக்க கூடாது என்ன தவிர. இங்க பாரு, அவரு ஜொலிக்கிறாரு, அவர் என்கிட்ட பேச பாக்குறாரு போலன்பான். புல்மா கிட்ட அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறாருன்னு பாருன்பான். புல்மா இதுக்கப்புறம் ரகசியம் எதுக்குன்ட்டு அவகிட்ட இருக்க 2 டிராகன் பால் எடுத்து காட்டுவா. கோகு என்ன உங்ககிட்ட 2 தாத்தா இருக்காங்களான்பான். புல்மா இது தாத்தாக்கள் இல்ல, இது டிராகன் பால். கோகு உண்மையாவான்னு கேட்பான். புல்மா ஆமா ஆமா. அப்புறம் உன்னோட டிராகன் பால் க்ளோ ஆகுறதுக்கு காரணம் அது என் கையில இருக்க 2 டிராகன் பாலுக்கு ரியாக்ட் ஆகுதுன்பா. அவ டிராகன் பால் டேபிள்ல வச்சுட்டு நீயும் வெயின்பா. கோக்கும் ஒரு செகண்டா வெப்பன்ட்டு வைப்பான். போல்மா இது ரொம்ப பயங்கரமானது, இது நல்லவங்க கையில இருந்தா நிறைய அமேசிங்கான விஷயங்கள் நடக்கும், இது மட்டும் கெட்டவங்க கைக்கு போகாம பாத்துக்கணும்பா. கோக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இது செய்யும் கேட்பான். போல்மா சொல்லட்டான்கவும் சொல்லுன்பா. இதுக்கப்புறம் மாய் பிலாஃப் அண்ட் ஷூவை கட்டுவாங்க. பிலாஃப் டிராகன் பாலை பார்த்ததும் அங்க இருக்குன்பான். ஷூ இடமே ரொம்ப இருட்டா இருக்கேன்பான். பிலாஃப் வாய மூடிட்டு வான்பான். இதுக்கப்புறம் அந்த லெஜெண்டரி டிராகன் பால் இதானான்ட்டு போய் எடுத்திருப்பான். இறந்து போன சோல்ஜர் மேல விடவும் தள்ளி போடான்னு தள்ளி விடுவான். மண்டையோடு தனியா வந்து அதுல இருந்து வவால்லாம் பறக்கும். பிலாஃப் இப்பவே நான் என் விருப்பத்தை கேட்கறேன்பா. மாய் ஒரு பாலை வச்சுட்டு விருப்பங்களை கேட்க முடியாது, மொத்தம் 7 இருக்கு, அது மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி டிராகன் வந்ததும் விஷ் கேட்டாதான் நடக்கும்பா. பிலாஃப் 7 மாய் 7 டிராகன் பாலையும் ஒன்னு சேர்த்திட்டா அதுல இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளிப்படும், அது வானத்துக்கு போகும். இது மூலமா ஒரு எட்டர்னல் டிராகன் வரும், அது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும். அந்த விருப்பம் எப்படியாப்பட்டதா இருந்தாலும் சரின்பா. பிலாஃப் மிச்சங்களை தேடுறதுக்கு கொஞ்சமா சர்ச் பண்ணா போதும்ல, ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் அடைஞ்சதும் இந்த உலகத்தையே ஆள போறேன்பா. கோக்கு என்ன வேணா கிடைக்குமான்ட்டு ஏன் என் தாத்தா இதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லைன்பா. போல்மா ஏன்னா இது சில பேருக்கு தெரியாது, இப்பவே எடுத்துக்க இந்த உலகத்திலேயே இந்த டிராகன் பால்ஸ் அண்ட் டிராகன் ஸ்டஃப்லாம் உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும்பா. கோகு அப்படின்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போறேன்பா. போல்மா ஆமான்ட்டு என்னோட டிராகன் பால்ல பாரு 5 ஸ்டார் இருக்குன்பா. கோகு தாத்தா மேல 4 ஸ்டார் இருக்குன்பா. போல்மாக்குலாம் 4 ஸ்டார் உள்ள பாலும் கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷம் தாங்காது. இப்படியே நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா இந்த மாசம் முடியறதுக்குள்ள எனக்கான விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம் போலயே. எனக்கான கியூட் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிற விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றிக்குவேன்பா. கோகு கிட்ட கொடுப்பதானேங்கபா. கோகு நீ பொண்ணுங்கிறதால அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாதுன்பா. போல்மா உன் தாத்தா பொண்ணுங்க கிட்ட பொலைட்டா நடந்துக்கணும்னு சொல்லி தலையான்பா. கோகு நாக்க கட்டுவா முடியாதுன்னு. போல்மா உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு நீ டிராகன் பால் கொடுத்தா நீ பார்க்காத இடத்துலாம் காட்டுறான்பா. கோகு அந்த அடுக்கான இடத்த பார்த்து நான் என்ன செய்யன்பா. புல்மாக்கு எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதும் பேசாம என் கூட பார்ட்னர் ஆயிரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராகன் பால்ஸை தேடலாம், நிறைய இடத்துக்கு போயிட்டு வரலான்பா. அண்ட் இப்படி வரது மூலமா உன் தாத்தா பெருமைப்படுவாருன்பா. கோகு தாத்தா பெருமைப்படுவாரான்பா. புல்மா ஆமா, வந்தா நீ நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்பா. கோகு கேட்கும் போதே ஃபன்னாதான் இருக்கு வரன்பா. புல்மா அப்ப நம்ம பார்ட்னர் தானன்பா. கோகு இருந்தாலும் கிராண்ட் பாபால நான் தான் வச்சிருப்பேன்பா. புல்மா ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு மனசுக்குள்ள இந்த பையன் என் கூட சேர்ந்து வரமா இருந்தா எனக்கு பர்ஃபெக்டான பாடி கார்டாவும் இருப்பான்னு நினைச்சிட்டு சீக்கிரமான என் பாய் ஃப்ரெண்ட் அடைவன்பா. இதுக்கப்புறம் அடுத்த டிராகன் பாலை தேடி கிளம்புறப்ப கோகு இந்த உலகம் பெருசு இல்லையா, அடுத்த டிராகன் பாலை எப்படி போய் தேடுறதுன்பா. போல்மா என்ன யாருன்னு நினைச்ச, நான் ரொம்ப ஸ்மார்ட், இங்க பாருன்ட்டு ரேடார் எடுத்து காட்டுவா. இங்க 3 புள்ளி தெரியுதுல, இதான் 3 டிராகன் பால். இதை சுத்தி மத்த டாட்ஸ் இருக்குல்ல, அதுவும் டிராகன் பால் தான். இன்னொரு 750 கிலோமீட்டர்ஸ்ல இன்னொன்னு இருக்குன்பா. இங்க இருந்து நடந்து போக முடியாதுன்ட்டு கேப்சூல்ல இது கரெக்டா இருக்கும்ட்டு கோகுவை தலிக்க சொல்லிட்டு தூக்கி போடுவா. கோகு வண்டி வந்ததும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு போல்மா அதை எப்படி பண்ண, நீ ஏதாவது சூனியக்காரியான்னு கேட்பான். போல்மா டே இது டைனோ கேப்ஸ், இது இல்லாத ஆட்கள் சிட்டில இல்லவே இல்லைன்பா. கோகு பவர் போல வச்சு தட்டி பாப்பான். போல்மா அது ஒன்றும் பீஸ்ட்ல கடிக்காது கம்மனை ஏறுன்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் வண்டியில கிளம்பிருப்பாங்க. கோகுனா ஓடுறத விட இது ஃபாஸ்டா இருக்கேன்பா. போல்மா அதுக்குன்னே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதா இதுன்பா. இதுக்கப்புறம் போற வழியில டே ரொம்ப நசுக்காதேன்பா. போல்மா இதுல ஸ்லோப்பை பார்க்காம விட்டு பறந்துருப்பாங்க. கோகு ஃபன்னா இருக்கேன்ட்டு திரும்ப பறக்கலாமான்னு கேட்பான். டக்குனாவ பாத்ரூம் போனோன்ட்டு கிளம்புவா. கோகு நானும் வரேன்பா. போல்மா நான் தனியா போறேன், நீ தனியா போய்க்கன்ட்டு போயிடுவா. டக்குன்னு பார்த்தா டே கோகு காப்பாத்துறான்னு கத்துவா. இந்த இடத்துல பறக்கிற டைனோசர் ஒன்று இருக்கும், இதோட பேரு டெரனோடன். இதை ஜஸ்ட் நம்ம பறக்கிற டிராகனே சொல்லிப்போம். கோகு நீ என்ன அவளோட ஃப்ரெண்டான்னு கேட்பான். அது வந்து டின்னருக்காக எடுத்துட்டு போறேன்ட்டு கோகுவை கட்டி போட்டு அவளை தூக்கிட்டு போவான். கோகு என்ன மட்டும் கட்டி போட்டு நீங்க போறீங்கன்பான். போல்மா அடே வந்து காப்பாத்துறான்ட்டு அலறுவா. கோகு என்ன காப்பாத்த சொல்றான்ட்டு அவன் வாழை வச்சு கட்ட ஈஸியா அவுத்துட்டு ஆமா என்னாலதான் பறக்க முடியாது எப்படி போறதுன்ட்டு இருக்கு முன்னால அந்த பைக் பறந்துச்சுலன்ட்டு அதை எப்படி ஆப்ரேட் பண்றான்ட்டு ரொம்ப வேகமா போய் அங்க ஜம்ப் அடிச்சிருப்பான். போல்மாவும் கையை நீட்டிட்டு காப்பாத்துன்பா. அவனோட அந்த வேகம் குறைய அந்த டைனோசர் பார்த்துட்டு சிரிக்கும். கோகு இருந்துட்டு ஜம்ப் பண்ணுவான், அப்பவும் பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் பவர் போல யூஸ் பண்ணி மண்டையிலே போட்டிருப்பான். கோகு அப்படியே விழுகிறப்ப போல்மாவை பவர் போலால பின் பண்ணிருப்பான். இந்த பக்கம் வந்து அவன் சேஃபா நிக்கவும் டைனோசர் அந்த பக்கம் விழுந்து அன்கான்சியஸ் ஆயிருக்கும். அவளை காப்பாத்த போய் இதை காயப்படுத்திட்டான் போலன்ட்டு பாப்பான். போல்மால பயத்திலே பாத்ரூம் போயிருப்பா. இதுக்கப்புறம் அவங்க திரும்ப ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட பாக்குற டிஎஃப்ல யாராவது கோகு ஃபேன் இருந்தா ஜஸ்ட் கோகுன்னு கமெண்ட் பண்ணுங்க. டிராகன் பாலோட எபிசோட் 2 பார்க்க போறோம். எடுத்ததும் போல்மா அண்ட் கோகு வண்டியில போறத காட்டுவாங்க. அவன் நான் ஸ்னேக்க பார்த்தேன், அதை டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்பான். போல்மா அடே சாப்பிடறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்பா. கோகுக்கு வயிறு கூப்பாடு போடும், பள்ளினாவது புடிச்சு சாப்பிடலாமான்னு கேட்பான். போல்மா அடே இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்பா. இந்த இடத்துல வாட் த நோ பால்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா இந்த எபிசோடுக்கு இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் இருக்கு. இந்த எபிசோட் போற போக்குல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நைட் ஆனது கோகு டென்டிங்க போட்டா கரெக்டா இருக்கும்பா. போல்மா கேப்சூல்ஸ் இருக்கப்ப எதுக்கு கஷ்டப்பட்டுட்டுன்பா. கோகு என் தாத்தா சொல்லியிருக்காரு மேஜிக்லாம் ஆகாதான், அது ஒருத்தங்களுக்கு உதவாத பட்சத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாதான்பா. போல்மா அதாவது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும், அது எப்படி இருக்குங்கிறத பாருன்ட்டு கேப்சூல தூக்கி போடுவா. பார்த்தா ஒரு வீடியோ கிரியேட் ஆன படம் இருக்கும். போல்மா டோர் ஓபன் பண்ணிட்டு வாடா கோகுன்பா. கோகு இந்த மாஸ்டர் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறான் போல்மா, நீ ஒன்னும் பயப்படாதேன்பா. போல்மா இது ஒன்னும் மான்ஸ்டர் இல்லடா வீடு,
எதுன்ட்டு லைட் போட்டு காட்டுவா. கோகு வெளியே இருட்டா இருக்கு, எப்படி உள்ள வெளிச்சத்தை கொண்டு வந்தேன்பா. போல்மா இது பேரு லைட் பல்ப், எலக்ட்ரிசிட்டியில இயங்குறது. நீ என்னடா ஆதிகால மனுஷன் போல பேசிட்டு இருக்கீன்பா. கோகு சுத்தி இருக்க விஷயங்கள்லாம் வியந்து பாத்துட்டு இருக்கப்ப போல்மா டிவியை போட்டுட்டு இருப்பா. பயந்துருப்பான். இந்த ஆள என்ன கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிட்டானான்பா கோகு. போல்மா அடுத்த சேனல் சேஞ்ச் பண்றப்ப கிசிங் சீன் வரும். அவளும் கிஸ்காக வெறி கொண்டு பாத்துட்டு இருப்பா. கோகு இதை நின்று ரிமோட்டை வாங்கி மாத்தி விட்டுருப்பான். டைனோசர் வந்து நெருப்பு காக்கவும் பயந்துருப்பா. கோகு இதை பார்த்துட்டு சிரிப்பான். போல்மா நக்கல் பண்ணாதீங்க கோகு, நீயும் ஜொல்லு ஊத்திருக்க, பசிக்குதா என்னன்னு கேட்பான். போல்மா இது வேற ஜொல்லுன்ட்டு வாயை தொடச்சிட்டு, சி என்னடா அவன் மேல இருந்து இப்படி கப்படிக்குது, டின்னருக்கு முன்னால போய் குளி பாக்கலான்பா. கோகு குளிக்கிறதா அப்படின்னா என்னன்பா. போல்மா என்னடா இதெல்லாம் கேக்குற, சரி குளிக்கிறனா என்னன்னு சொல்றான் வான்பா. பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் ட்ரெஸ் கழட்டி இருப்பான். போல்மா சிவிலைஸ்ட் பீப்புள் டெய்லியும் குளிப்பாங்கடான்ட்டு எப்படி குளிக்கணுங்கிறத சொல்லி தரன்பா. கோகு பாட்டுக்கு பிறந்த மணியா வருவான். போல்மா அடே முன்னால மறைச்சிட்டு வான்பா. கோகு மூஞ்சியை மறைச்சிட்டு இப்படியான்பா. போல்மா விளங்கச்சு போன்ட்டு குளிக்க வைப்பா. கோகு இது என்ன நொறையா வருதுன்பா. போல்மா இதாண்டா ஷாம்பு, மண்டையை கழுவி விடுறதுக்குலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும், இதுக்கப்புறம் நீ ஏதாவது அப்படிலாம் குளிச்சுக்கணும்பா. இந்த பாயிண்ட்ல வாழை பார்த்துட்டு இதை எப்படா ஒட்ட வச்ச, ஏதாவது சூப்பர் க்ளூ இது யூஸ் பண்ணியான்ட்டு புடிச்சு இழுக்க பாப்பா. கோகு நீ பேக்ல எதுவும் பண்ண வேணான்ட்டு வாழை யூஸ் பண்ணி அவனோட முதுகு அவனே கிளீன் பண்ணிப்பான். போல்மா அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, அப்ப என்ன நிஜமாவே உனக்கு வால் முளைச்சிருக்கா, என்னடா இதுன்பா. கோகு நீ பொண்ணு இல்லையா, அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காத, நம்ம பசங்கனாலே வால் முளைச்சுதான் இருக்குன்பா. போல்மா இரு, ஆக்சுவலா நானும் எந்த பையனையும் அப்படிலாம் பார்த்ததில்ல, ஒருவேளை பசங்களுக்கு இப்படிதான் இருக்குமோ என்ன, சி என்னத்த சொல்ல, டீனேஜரா நான் தான் கண்டுபிடிச்சுக்கணும் போல என்பா. கோகு என் தாத்தாவுக்குமே வால் இல்லைன்பா. போல்மாவோ டே யாருக்குமே இருக்காதுடா, உனக்கு மட்டும் தான் இருக்குன்பா. கோகு என் தாத்தாக்கு இல்லைனா என் தாத்தா தான் வீடுன்பா. போல்மா இங்க வித்தியாசமா இருக்கிறது நீ தாண்டான்பா. கோகு என்னமோ ஒண்ணுன்பா. போல்மா நல்ல ஸ்பிரிட்டோட தான் இருக்கீன்பா. இதுக்கப்புறம் போல்மா ரசிச்சு குளிச்சுட்டு இருக்கப்ப சைட்ல கோகு நிக்கிறத பார்த்துட்டு ஷாக்கா இருப்பா. டே இங்க என்னடா பண்றேன்னு கேட்டா, கோகு உனக்கு வாழ இல்ல, அதான் முதுகு தேய்ச்சி விடலான்னு வந்தன்பா. போல்மா இங்கெல்லாம் நீ இருக்க கூடாது, முதல்ல போன்பா. கோகு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதான் கைமாறு செய்யலான்னு வந்தன்பா. போல்மா ஒன்னும் வேணா போடான்பா. கோகு அப்படி என்ன வந்துட போகுதுன்பா. அவளும் பையன் பொண்ணுக்கான இருக்க சேஞ்சஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. கோகு பாட்டுக்கு நிக்கவும் பொருளை எடுத்து வீசி அடிக்க ஆரம்பிச்சிருப்பா. இதுக்கப்புறம் ஹேரை ட்ரை பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு பிரைவசி தேவைன்னு உனக்கு சொல்லணும்பா. கோகு வந்துட்டு பசிக்குதுன்பா. போல்மா கடுப்பா இருப்பா. கோகுன்னு பயங்கரமா கத்துவா. இதுக்கப்புறம் பிலாஃப காட்டுவாங்க. ஷிவா பார்த்தது என்ன இன்னொரு டிராகன் பால கொண்டு வந்துட்டியான்பா. ஷிவ் பசிக்குதுன்னு திரும்ப வந்துட்டான்பா. பிலாஃப் வேலைக்கு ஆகாத நாயே, எதுவுமே கொண்டு வரலையான்பா. ஷிவ் என்னால பசியில ஒன்னும் யோசிக்க முடியலன்பா. பிலாஃப் அதுவும் ரைட்டு தான்ட்டு அவங்ககிட்ட இருக்க டிராகன் பால் எடுத்து பார்த்துட்டு இதே போல மிச்சருக்கு ஆரையும் கண்டுபிடிக்கணும், எப்படி ஜொலிக்குது பாருன்பா. ஷிவ் உங்களுக்கு ஒண்ணு பத்தாதா சாருன்பா. பிலாஃப் வாய முடிக்க, இல்லைன்னா வேற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஏன்டா அவன் வாயில 32 பல்லு இருக்குல்ல, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஒண்ணு போதுன்னு சொன்னா ஏத்துப்பியா, ரெண்டு கல்ல ஒண்ணு எடுத்துட்டு ஒண்ணுல ஓடுறான்னு சொன்னா ஓடுவியா, அதே மாதிரிதான் டிராகன் பால்ல எனக்கு எல்லாம் வேணும், உலகத்தை ஆளன்பா. ஷூ எதுக்கு உலகத்தை ஒரு ஆள் ஆளணும்னு கேட்பான். பிலாஃப் நம்ம இறக்க குணம் உள்ளவன், இந்த உலகத்தை ஆண்டா நல்லா இருக்கும்லன்பா. ஷூவும் சரிதான்பா. பிலாஃப் எப்பவும் சின்னதா கனவு காணக்கூடாது, எப்பவும் கனவு பெருசா இருக்கணும்டா, பெருசா. நான் குட்டியா இருந்தாலும் நான் ஆசைப்படுறதெல்லாம் பெருசா தான் இருக்கும். நான் இந்த உலகத்தை ஆள விரும்புறேன், ஆனா அதுக்கு எனக்கு மீதி இருக்க 6 டிராகன் பால் தேவைப்படும்பா. பிலாஃப் இந்த இடத்துல குசு போட்டு ஷூவடே நீ தானே போட்டேன்ட்டு அவனை ஒரு பட்டன் அமுத்தி மொத்தமா இழுத்து பிடிச்சிருப்பான். நான் இன்னொரு பட்டன் அமுத்திருக்க எனக்கு டைம் ஆகாது, ஒழுக்கமா நீ ஒத்துக்கன்பா. ஷூ நான் எதுக்குங்க அதெல்லாம் செய்ய போறேன்பா. பிலாஃப் முக்கியமான மிஷன் பத்தி பேசுறப்ப குசு போட்டு விளையாண்டு இருப்பியாடா, என்னோட சோல்ஜர் கிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு ரம்பத்தை எடுத்து அறுக்கவே போவான். ஷூ நான் தாங்க போட்டேன் விட்டுருங்கன்பா. பிலாஃப் நீ நேர்மையா இருக்கனால உன்னை விட்டுறான்பா. இந்த இடத்துக்கு மாய் வந்திருப்பா. பிலாஃப் நீ ஏதாவது டிராகன் பால கொண்டு வந்தேன்பா. அவ ஜஸ்ட் அதை பத்தி ரிப்போர்ட் பண்ண வந்தான்ட்டு ஸ்கல் வேலின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க தங்கன ஒருத்தன் ரவுண்டா ஏதோ க்ளோவான விஷயத்தை பத்தி சொன்னான். பட் இப்ப அதை பத்தி சொன்னவன் கிடைக்கலங்கிறப்ப பிலாஃப் அது டிராகன் பாலான்னு கேட்பான். மாய் நம்ம தான் போய் தெரிஞ்சுக்கணும்பா. பிலாஃப் அது டிராகன் பாலா தான் இருக்கணும்ட்டு ஷூ அண்ட் மாய் ரெண்டு பேத்தையுமே தாட்டி விடுவான். இதுக்கப்புறம் கோகோவை காட்டுவாங்க. பிரெட் அண்ட் டீயை குடிச்சிட்டு இதுல பிளேவரே இல்ல, எப்படி சாப்பிடுறது, அப்புறம் இந்த சூப் வேற கசக்குதுன்பா. போல்மா டே அது காஃபிடா, இங்க பாரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் ஹெல்தியா இருக்க முடியும், நல்லா வளர முடியும்பா. கோகு நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கேன்ட்டு கிளம்புவான். போல்மா என்னடா பண்றேன்பா. கோகு நல்ல விதமா வளரணும்னா நல்லா சாப்பிடணும்ல, அதான் வெளியே போய் வேட்டையாடி சாப்பிட போறான்பா. போல்மா தனியா போறடா பாத்து போன்பா. கோகு வேட்டையாட போனவன் சென்டிபேட பிடிச்சிருப்பான். இதே வழியில தான் பிளேன்ல ஷூ அண்ட் மாய் வருவாங்க. கோகு அது பெரிய பறவை நினைச்சிட்டு அதை வேட்டையாடலான்ட்டு போவான். ஷூ இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பீதியா இருக்குன்பா. மாய் முதல்ல கிட்ட போய் பார்க்கலான்பா. ஒன்ஸ் லேண்ட் ஆனது ஷூ இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்குன்னு கத்துவான். மாய் அமைதியா வடான்ட்டு இழுத்துட்டு போவா. மாயே ஒரு கட்டத்துல எலும்பு கூட மேல கால் வச்சுட்டு பதறி இருப்பா. ஷூ இங்க எது போயிடலாமேன்பா. மாய் வந்த வேலையை பார்ப்போம், செக் பண்ணிட்டு போய்க்கலான்பா. திடீர்னு சிவப்பு கலர்ல ஏதோ க்ளோ ஆகும். மாய் கண்டிப்பா டிராகன் பாலா தான் இருக்கணும்பா. செக் பண்ணலான்ட்டு ரெண்டு பேரும் போவாங்க. கோகு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஷூ என்ன இந்த பையன் எப்படி தாவிட்டு இருக்கான்பா. மாய் எங்கேயாவது விழுந்து அடிபட்டுற போகுது தம்பின்பா. கோகு இந்த பறவை என்னது உங்களுக்கு தரமாட்டேன், தேவையில்லாம என் வழியில வராதீங்கன்பா. மாய் என்னடா உளறிட்டு இருக்க, வீட்டுல அம்மா தேட போறாங்க போ பாக்கலான்பா. திடீர்னு பார்த்தா உல்ஃப் சுத்து போட்டுருக்குங்க. ஷூல இதெல்லாம் ஓனாய்களான்ட்டு பயப்படுவான். கோகு இத்தனை ஓனாய பார்த்ததும் இன்னைக்கு நைட்டு நல்ல விருந்துன்பா. ஷூ ஒன் மாய் அதுகளை பார்த்ததும் பயந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. கோகு அதுகளோட ஜாலியா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஷூ ஒன் மாய் எப்படியோ தப்பிச்சா போதுன்ட்டு பிளேன் எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. கோகு அது ஏன் சாப்பாடு எப்படி திருடிட்டு போலான்ட்டு என்னதான் ஓனாய்கள் வந்து பிடிக்கலான்னு பார்த்தாலும் சிம்பிளா பவர் போல யூஸ் பண்ணி ஒரு கிக்கு விட்டுருப்பான் பாருங்க. பிளேன் தெரிச்சிருக்கும். இதுக்கப்புறம் அது என்ன இரும்பு போல இருக்குன்ட்டு இதை சாப்பிட முடியாதுன்ட்டு தட்டிட்டு இருப்பான். ஷூ ஒன் மாய் மரத்து மேல தொத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் சென்டிபேடன் உல்ஃப பிடிச்சிருக்கான்ட்டு கொண்டு வந்து காட்டுவான் புல்மா கிட்ட. அவ அதை பார்த்ததும் பதறிட்டு கதவை சாத்திருப்பா. கோகு வெளியே வச்சு சமைச்சு சாப்பிடுவான். வா வேணும்னா உனக்கும் கூட கொஞ்சம் தரன்பா. புல்மா அந்த அருவருப்பானதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்பா. கோகு ரைட் விடுன்ட்டு சாப்பிட்டு உள்ள போகவும் புல்மா முதல் வேலை போய் பல்ல விளக்கிட்டு வா, நாத்த நாறுதுன்பா. கோகு பெட்ல படுத்துட்டு இதென்ன இவ்வளவு ஃபிளஃபியா இருக்கு, வா வா படுத்துக்கலான்பா. புல்மா
பெட்டை ஷேர் பண்ணிக்க போறோம்னு யார் சொன்னான்ட்டு கீழே போர்வையை விரிச்சு விட்டு நீ கீழே தூங்க போற நான் பெட்ல தூங்க போறேன்பா. கோகு ஒரு வேளை என்ன போல உனக்கு வால் இல்லைன்ட்டு என் மேல கோவப்பட்டு இப்படி பண்றேன்னு கேட்பான். புல்மா அதுக்கெல்லாம் இல்லடான்ட்டு கடுப்பாய் கத்துவா. இதுக்கப்புறம் புல்மா பல்லு வளைக்கிட்டு வந்து தூங்கலான்னு பாப்பா. கோகு கிட்ட நீ உன் தாத்தாவோட சேர்ந்தானே வாழ்ந்ததா சொன்னேன், உன் பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சுன்னு கேப்பா. கோகு என்ன பச்சை குழந்தைய தாத்தா மவுண்டன்ல இருந்து எடுத்து வளர்த்தினாரு, அதனால எனக்கு மத்த விஷயங்களை பத்தி தெரியாதுன்பா. புல்மா ஒரு வேளை வால் முளைச்சு வித்தியாசமா இருக்கான்ல அதனால விட்டு போயிட்டாங்களா. கூடவே நாய்களுக்கெல்லாம் சின்னதா இருக்கப்பவே வெட்டிடுவாங்க, அந்த மயம் கூட பண்ணிருக்கலாம்லன்பா. கோகு உனக்கு அப்படிதான் வாழை வெட்டி விட்டாங்களான்பா. புல்மா நான் என்ன பத்தி பேசலடான்ட்டு கத்துவா. பார்த்தா கோகு தூங்கிருப்பான். அடுத்த நாள் கோகு காலையில எந்திரிச்சதும் புல்மா பக்கத்துல போய் படுத்துட்டு இந்த பெட்ல 2 பேரும் படுக்கிறதுக்கான இடம் இருக்குன்னு சொன்னான்லன்பா. திடீர்னு அவனுக்கு ஏதோ தோணும். பார்த்தா கவட்டையில கை வச்சு தட்டிட்டு என்ன நமக்கு போல அவளுக்கு பால்ஸ் இல்லைன்ட்டு ட்ரெஸ் எடுத்து பார்த்திருப்பான். ஒரு கட்டத்துல ஷாக் ஆகி பதறி இருப்பான். புல்மா அட என்னாச்சுன்னு கேப்பா. கோகு உன் பால்ஸ காணோன்பா. புல்மா ஐயோ டிராகன் பால்க்கு என்னாச்சுன்னு பதறுவா. ஒன்ஸ் அது பேக்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்டா கனவு கண்டுட்டு இப்படி பயமுத்துறேன்பா. இந்த இடத்துக்கு ஏதோ மாஸ்டர் அப்ரோச் ஆகிற போல காட்டுவாங்க. கோகு இன்னும் எவ்வளவு நேரம் கிளம்புவேன்பா. பார்த்தா புல்மா மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ காலையில நேரமா எந்திரிச்சிட்டு என்ன ஏடா குறை சொல்றேன்பா. கோகு நீ இப்படி ஸ்லோவா இருந்தா ஆமை ஆயிருவேன்பா. புல்மா நீ வேறவங்க விஷயத்துல போய் மூக்கணும்ல, என் விஷயத்துல நுழைக்காதேன்பா. புல்மா காஃபி வச்சு விட்டது ரெடி ஆகவும் என்ன நீயும் குடிக்கிறியான்னு கேப்பா. கோகு சீ அது கசக்கொண்டு ட்ரைனிங் எடுக்க போறேன்ட்டு பாறையை தூக்குவான். அவன் கொடுக்குற கிரிப் ஸ்ட்ரென்த்ல பாறையே உடையும். இதுக்கப்புறம் போய் பாறைன்ட்டு தூக்கும் போது பார்த்தா அது ஆமையா இருக்கும். கோகு என்ன புல்மா சொன்ன போல ஆமை ஆயிட்டேன்பா. இதனால பிளான் மாறுமேங்கும் போது புல்மா வந்துட்டு யார் கூட பேசிட்டு இருக்கேன்பா. கோகு புல்மாவை பார்த்து ஷாக் ஆவான். புல்மா என்னடா இதுன்பா. கோகு நீ நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தன்பா. புல்மா கடலாம இங்க என்ன பண்ணுதுன்பா. அதுவும் ஆமாங்க இங்க இருந்து கடல் ரொம்ப தூரம், கொஞ்சம் உப்பு தண்ணி கிடைக்குமான்னு. புல்மாவும் உப்பு தண்ணி கொடுப்பா. சீட்டாட்டில் குடிச்சதும் புல்மா இங்க எப்படி வந்தேன்னு கேப்பா. அந்த ஆமையை நான் தொலைஞ்சிட்டேங்க, கடலை தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு நானும் சர்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன், பட் கடல் தான் சிக்கலிங்கும். புல்மா நீ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன், இரு மேப் எடுத்துட்டு வரேன் செக் பண்ணிக்கலான்பா. இதுக்கப்புறம் புல்மா மேப்ல செக் பண்ணிட்டு ஓஷனுக்கு இங்க இருந்து 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்பா. ஆமா அப்படின்னா 120 வருஷம் நான் நடக்கணுமான்கோ. கோகு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே உங்களை தூக்கி கொண்டு போய் கடல்ல விட்டுறான்பா. புல்மா அடே தேவையில்லாத வேலை எதுக்குடான்பா. கோகு நீ தானே உதவுறேன்னு உதவலான்பா. புல்மா இப்ப நம்ம டிராகன் பால்ஸை தேடிட்டு இருக்கோம், இதுக்கு மத்தியில அந்த பீச் எல்லாம் தூக்கிட்டு போய் கடல்ல விட்டு இருக்க முடியாதுன்பா. கோகு எதுக்கு எப்படி இருக்கேன்பா. புல்மா நான் எப்படிடா இருக்கேன்பா. கோகு காலையில ஃபுல்லா உன் முடிய பிடிச்சிட்டு கண்ணாடி முன்னாடியே உட்காந்துட்ட, இப்ப அந்த பீச்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னா அது மட்டும் வேணாங்கிற எப்படின்பா. புல்மா அப்ப சரி நான் போய் டிராகன் பால்ஸை கண்டுபிடிச்சுக்கிறேன், நீ இந்த ஆமை விஷயத்துல என்ன பண்றே பண்ணிக்கன்பா. கோகு ஆமையை தூக்கிட்டு நான் டைட்டா பிடிச்சிக்கிட்டீங்களேன்ட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பான். புல்மா போடா போ அப்படியே ஓடிரு, இங்க பாரு திரும்ப வந்துடாதேன்பா. ஒன்ஸ் கோகு போனதும் டிராகன் பால்ஸ் தேடி போற வழியில என்ன வந்தா என்ன, நாளா எனக்கான விஷயங்களை தனியாவே சமாளிச்சு பண்பா. சைட்ல பார்த்தா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கும், அதை பார்த்து பயந்து வண்டி எடுத்துட்டு வந்திருப்பா கோகு நில்றான்ட்டு. ஆமா எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பயமா இருக்குங்கோ. கோகு இதுல ரைட் பண்ணி உன் முடிய எடுத்துக்கு போறேன்பா. புல்மா வாயை முடிக்க உனக்கு உதவதான் வந்தன்பா. கோகு பயந்துட்டியான்பா. புல்மா ஆமா அப்படியே பயந்து நடுங்குறாங்க. வாடா நானே டிராகன் பால் கண்டுபிடிக்கணும்னு இருக்கேன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல நோ பால்ஸ்னு மீன் பண்ணதுக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? அப்புறம் இது புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எபிசோட் 3 பார்க்க போறோம். கோகு ஆமையை தூக்கிட்டு போவான் இல்லையா, சீக்கிரம் கொண்டு போய் கடல்ல விட்டு சாப்பிடணும், பசி வேற ரொம்ப ஆகுதுன்பா. அந்த ஆமை இந்த உலகத்திலேயே எனக்கு பெரிய நல்ல விஷயம் செஞ்சது நீ தான் பான்கோ. கோகு இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்பா. ஆமா தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னான்கோ. புல்மா 2 பேரும் பேசிக்க பார்த்தா கண்ணுல தண்ணியே வந்துரும் போலயே, சீக்கிரம் முடிச்சுட்டு போலாண்டான்பா. கோகு எதுக்கு இப்படி புலம்பிட்டே வர, ஹாப்பியான விஷயம் எதுவும் இல்லையான்பா. புல்மா இரு செக் பண்றேன்ட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்பா. ஆமா கடலுக்கு போறேன்ட்டு சந்தோஷப்படும். இதை ஒரு கரடி தூரத்துல பைனாகுலர் மூலமா பார்த்துட்டு எனக்கான விருந்து சாப்பாடு வந்துட்டு இருக்குங்கோ. இந்த இடத்துல த நிம்பஸ் கிளவுட் ஆஃப் ரோஷின்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அந்த கரடி கோகு அண்ட் புல்மா முன்னால வந்துட்டு ஒழுக்க மரியாதை அந்த ஆமை எனக்கு டிஃபனா விட்டு போயிருங்க, இல்லைன்னா உங்களே ஒரு கை பார்க்க வேண்டியது வருங்கோ. புல்மா அது சொல்றதா தெளிவா இருக்கே, கம்மனா அந்த ஆமையை விட்டு வந்துட்டு போயிடலான்பா. கோகு இவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன்பா. புல்மா என்னடா பேசிட்டு இருக்கேன்பா. கோகு அவன் என் ஃப்ரெண்டு எப்படி விட்டு வரதுன்பா. அந்த கரடி அப்படின்னா அதை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதான்பா. புல்மா அதை பார்த்து பயந்து வண்டியை திருப்பிட்டு எஸ்கேப் ஆயிருப்பா. கோகு நீ கொஞ்சம் கீழே இறங்கிக்க, நான் அந்த சண்டையை பாத்துக்கிறேன்பா. ஒன்ஸ் அந்த கரடி அட்டாக் வைக்கவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பானுங்க. இதுக்கப்புறம் கோகு ஆமை இறக்கி விட்டு கரடி தலையா பண்ணி நானும் மட்டும்தான்பா. அந்த கரடி இங்க பாரு உனக்கு சான்ஸ் கிடைச்சப்பவே நீ ஓடி இருக்கணும், கத்தியை நல்லா தான் டாச் பண்ற குரங்கு பைலன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். கோகு எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் தப்பிச்சு பின்னால போயிட்டு டேய் இங்க இருக்கன்பா. புல்மா ஆமை கிட்ட அவனை கண்டுக்காத வா போலான்பா. அந்த கரடி நீ பயங்கரமான ஆளுதான்ட்டு அட்டாக் வைப்பான். பார்த்தா கத்திலே நின்னுட்டு அப்படியே கரடியோட மூக்கு மேல ஏறி இருப்பான். பேப்பர் சிசர்ஸ் ராக்குன்ட்டு நல்லா நடுநத்தில குத்து விட்டு இருப்பான். அதுக்கே அந்த கரடி காலியா இருக்கும், அவ்வளவுதான் கிளம்பலான்பா. புல்மா நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான்பா. கோகு வந்துட்டு ஆமை கிட்ட நீ ஓகேவான்னு கேட்பான். ஆமா நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்கோ. கோகு உன் கறி டேஸ்டா இருக்கனால தான் வருதோன்பா. ஆமா இல்ல அப்படி இல்ல, எங்களோடது ரொம்ப மோசமா இருக்கும், கூடவே சாப்பிடக்கூடாத பாய்சன்கோ. கோகு நீ எம்மையா இருக்க மாட்டேன்னு பார்த்தாலே தெரியுதுன்பா. இப்பதான் அந்த ஆமையே ரிலீஃப் ஆகும். இதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி இருப்பாங்க. இதுக்கப்புறம் 3 பேரும் கடலை கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. கோகு கடல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன், இது என்ன இவ்வளவு சூப்பரா இருக்குன்பா. புல்மா அவ்வளவு பிடிச்சிருக்கான்கோ. கோகு ஆமான்பா. ஆமா எப்படியோ கடலை கண்டுபிடிச்சா இதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுங்கோ. கோகு ஒரு பிரச்சனையும் இல்ல, வர வழியில ஜாலியா தானே இருந்துச்சுன்பா. இதுக்கப்புறம் ஆமா கடலுக்கு போகவும் கோகு உனக்கான வீடு ரொம்ப பெருசா தான் இருக்குன்பா. ஆமெல்லாம் கண் கலங்கிட்டு நீங்க இல்லாம அது சாத்தியம் இல்லைன்ட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பும். இதுக்கப்புறம் ஆமா போனதும் திரும்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்கீங்களா, உங்களுக்கான கிஃப்ட் கொண்டு வரேன்கோ. கோகு முழிப்பான். புல்மா என்ன மாதிரியான கிஃப்ட்ன்பா. ஆமா ஏதோ வந்தாரம் பொறுங்கன்ட்டு கிளம்பி இருக்கும். புல்மானா ரொம்ப நேரம்லாம் காத்திருக்க மாட்டேன்ட்டு கத்துவா. ஆமா போனதும் அது போயிருச்சு போலையன்பா. இதுக்கப்புறம் கோகு கடல் தண்ணியை குடிச்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணுவான்.
பண்ணுவான். புல்மா நான் நீயா இருந்தா அதை ட்ரை பண்ணவே மாட்டேன்பா. கோகு குடிச்சு பார்த்துட்டு இதுல என்ன இவ்வளவு உப்பா இருக்குன்பா. பிலாஃப் அவன் உலகத்தை ஆண்டா எப்படி இருக்குங்கிற போல யோசிச்சு பாப்பான். மாயன் ஷூ வரவும் என்ன டிராகன் பால்ஸை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்களான்பா. மாய் நினைச்சு பண்ணது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்பா. பிலாஃப் என்ன சொல்றாங்கன்ட்டு கோவப்படவும் மாய் அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட உல்ஃப் இருந்துச்சுன்பா. ஷூ குரங்கு மாதிரி ஒரு பையன் வந்து ஹெலிகாப்டரே அடிச்சு காலி பண்ணிட்டான்பா. பிலாஃப் இப்படி பரிதாபகரமான எக்ஸ்கியூசஸ் சொல்றதை விட்டுட்டு டிராகன் பால்ஸை கண்டுபிடிக்கான வழியை தேடுங்க, இன்ஃபர்மேஷனாவது கேதர் பண்ணுங்கன்பா. இந்த இடத்துல பிலாஃப்க்கு கால் வரும். அட்டன் பண்ணி பேசினவன் குஷியாயிருப்பான். என்னன்னு பார்த்தா டர்ட்டில் ஹெல்மெட் ஆன ஒரு பெருசு கிட்ட டிராகன் பால்ஸ்ல ஒன்னு இருக்காதா சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆளு கடலுக்கு நடுவுல ஒரு சின்ன தீவுல வாழ்றதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்பா. மாய் அந்த பேரே வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் செயல்படணும்பா. பிலாஃப் என்னோட டிராகன் பாலை கொண்டு வந்து கொடுங்கன்பா. அவங்களும் சரி சாரும்பாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பலான்னு பார்த்தா பிலாஃப் வருவான். மாய் நீங்களும் இதுக்கு சாரும்பா. பிலாஃப் நீங்க போனா சொதப்பிட்டு வரீங்க, அதான் கூட வரன்பா. ஹெலிகாப்டர்ல இருக்கவங்களுக்கு சுத்தமாவே இடம் பத்தாது. பிலாஃப் இப்படி நெருக்காம உட்காருன்பா. ஷோ எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் வந்தா எப்படி இருக்கும்பா. பிலாஃப் என்னங்கப்பா. ஷோ ஒன்னும் இல்ல சார், டைட்டா புடிச்சுக்காங்கன்ட்டு வேகமா விட்டுவான். இதுக்கப்புறம் புல்மாவை கட்டுவாங்க. ஓஷன்ல இப்படி அமைதியா கோந்திருக்க நல்லா இருக்குன்பா. கோகோ ஆமா நீ வாய் பேசாம இருக்கனாலே நல்லா இருக்குன்பா. புல்மா டக்குன்னு எந்திரிச்சவ ஆமா அது என்னது, அது ஏதோ நம்மள நோக்கி வர போல இருக்கேன்பா. கோகோ அது அதே ஆமாதான், அது மேல யாரோ இருக்காங்கன்பா. புல்மா உன் பார்வை பயங்கரமா தான் இருக்குன்பா. ஆமா வந்தது உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிங்கோ. அந்த ஆமைக்கு மேல இருக்கிறது அதோட மாஸ்டர்னு சொல்லும். புல்மா யாரா அதுன்பா. வந்த பெருசு பார்த்தா எல்லாம் சந்தோஷம் பொடிச்சுக்கலான்பாரு. புல்மா எங்களுக்கும் தான் உங்களோட அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்பா. அவர் என் அமைவை நீங்க தான் காப்பாத்துனீங்களாமேன்பாரு. கோகோ கொஞ்சமா உதவணும்பா. அவர் தன்ன ரோஷி த டர்ட்டில் ஹெல்மெட்பாரு. புல்மா டர்ட்டில் ஹெல்மெட் அன்பா. ஆக்சுவலா ரோஷிக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸா இருக்கீங்கிறத சொல்லுங்க. ஏன்னா ரோஷிக்குன்னு தனி ஃபேண்டமே இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அமைகிட்ட உனக்கு உதவுனது யாருங்கவும் அது அந்த சின்ன பையன் தான்கும். பெருசு நீ பண்ண உதவிக்கு நன்றி தம்பின்ட்டு நான் என் கிராட்டிடியூட காட்டுறக்கு ஒரு கிஃப்ட் தரேன்பாரு. பார்த்தா பெருசு டக்குன்னு கடலுக்கு முன்னால போயிட்டு பறக்கிற கார்பெட்டே வான்பாரு. கோகு பறக்கிற கார்பெட் ஆன்பா. புல்மா அது இருந்தா பறவை போல மேலேயே பறக்கலாம்டா, சூப்பரா இருக்கும். ஆனா அது ரியல் கிடையாதுன்பா. கொஞ்சம் டைம் போகுமே புல்மா. அதே அது வல்ல அப்படி ஒண்ணு இந்த உலகத்திலே கிடையாதுன்பா. ஆமா நீங்க தான் அந்த பறக்கிற கார்பெட்டை துடைக்கிற கொடுத்துட்டீங்களேங்கும். ரோஷியும் ஆமா இல்லன்ட்டு சரி ஃபிளைங் நிம்பஸை கூப்பிட்டு பாப்போமா. சரி கூப்பிடுவோம். இந்த பையனால டிராவல் பண்ண முடிஞ்சா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு பாரு. ஃபிளைங் நிம்பஸ்னு கத்தவோம். கோகு ஃபிளைங் நிம்பஸ் அன்பா. புல்மா ஏதோ பெருசு வளரிட்டு இருக்குன்பா. ஒன்ஸ் அது வரவும் ரோஷி ஏன்னா பாத்தீங்களா ஃபிளைங் நிம்பஸ் எப்படி சூப்பரா இருக்கான்பாரு. கோகு இதான பறக்கிற கிளவுட் அன்பா. புல்மாவும் இதை பார்த்து ஷாக்கா இருப்பா. கோகு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இது பார்க்க நல்லா ஃபிளஃபியா இருக்கே, இதை சாப்பிட முடியுமான்பா. ரோஷி அப்படி இப்படி செஞ்சராதரான்பாரு. புல்மா இதை வச்சு என்ன செய்யன்பா. ரோஷி இது மேல உங்களால உட்கார முடிஞ்சா நீங்க வானத்துல பறக்கலான்பாரு. புல்மா டர்ட்டில் ஹெல்மெட்ங்கிறீங்க, இந்த கதையெல்லாம் சொல்றீங்க, இதை எப்படி நம்பன்பா. ரோஷி இது உண்மைதான் பாரு. கோகுனா இதுல பறந்து பார்க்கலாமான்பா. ரோஷி இங்க பாரு ஒரு வார்னிங் தரேன், உனக்கு பியூர் ஹார்ட் இல்லைன்னா இதுல கண்டிப்பா டிராவல் பண்ண முடியாதுன்னு பாரு. கோகு அப்படியே அங்க போவோம். ரோஷி இது எப்படின்னு காட்டுறேன்ட்டு ஜம்ப் அடிப்பாரு. பார்த்தா கிளவுடுக்கு கீழே வந்து அப்படியே முதுகு பிடிச்சுக்கும். புல்மா இதை பார்த்துட்டு நக்கலா சிரிப்பா. ஆமா வந்துட்டு நீங்க ஏதோ தப்பு பண்ணிருப்பீங்க போலேன்கும். ரோஷி அப்படிலாம் இல்லைன்னு பாரு. கோகு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ட்டு ஜம்ப் அடிப்பான். பார்த்தா கிளவுட்ல அப்படியே நிப்பான். நான் சாதிஸ்டன் ஆடுவான். இதை பார்த்தா ரோஷி அண்ட் ஆமையே ஷாக் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் பிலாஃபா அவனோட ஆட்களையும் காட்டுவாங்க. அவங்க ரோஷியோட வீடு தனித்தீவுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவன் அதை பைனாக்குள்ள பார்த்துட்டு இருக்கப்ப ஷூ இருங்க நானும் பாக்குறேன்ட்டு திரும்புவான். பார்த்தா பிளேனை கண்ட்ரோல் பண்ணாம விடவும் அப்படியே தடுமாறும். ஒரு வழியா சேஃபா வந்து லேண்ட் ஆயிருப்பானுங்க. மாயன் ஷூ வீடு என்ன சூப்பரா இருக்குன்பாங்க. பிலாஃப் முதல்ல வந்த வேலையை பாருங்க, டிராகன் பால தேடுங்கன்பான். பிலாஃப் மூக்க பத்தி வாய்ஸை மாத்தி உங்களுக்கு டெலகிராம் வந்திருக்கு, கதவை திறங்க பாக்கலான்பான். மாயன் ஷூல அப்படியே படுத்திருப்பாங்க. கதவை ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைச்சிட்டு போய் திருடுவான்னு பார்த்தா இப்படி பண்றானேன்ட்டு வீட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வராத பார்த்துட்டு ஷூ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள போயிடலான்பான். பிலாஃப் நல்ல ஐடியா ஷூ, நான் எந்த பூட்டா இருந்தாலும் நீக்கிரமான சாவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்திருக்கான்ட்டு பாக்குறான்ட்டு செக் பண்ணுவான். இதுக்கப்புறம் தலையில கதை கண்டுபிடிச்சு அன்லாக் பண்ணிட்டு போலான்னு பாப்பான். பார்த்தா டோர் அன்லாக் ஆயிருக்காது, திணறுவான். மாயன் ஷூ விண்டோ வழியாவே உள்ள போயிருப்பாங்க. சார் என்ன இப்படி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்கன்ட்டு மாய் இருங்க நானே கதவை திறந்து விடுறேன்பா. பிலாஃப்க்குலாம் மனசே இருக்காது. இதுக்கப்புறம் கோகுவை காட்டுவாங்க. அவன் ஃபிளைங் நிம்பஸ்ல ஜாலியா டிராவல் பண்ணிட்டு கீழே வருவான். ரோஷி கிட்ட இது வேற லெவல்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்பா. ரோஷி இதை செமையா ஹேண்டில் பண்றே தம்பின்பாரு. புல்மா டக்குன்னு எனக்கு ஏதாவது கிஃப்ட் தாங்களேன்பா. ரோஷி ஆமா கிட்ட என்ன செய்யலான்னு கேட்கவும் ஆமா அந்த பையன் மட்டும் தான் எனக்கு உதவனான்கும். புல்மா நான் சால்ட் வாட்டர் எல்லாம் கொடுத்தேன்லன்பா. ரோஷி அப்படின்னா என்ன செய்யன்ட்டு புல்மா கிட்ட நீ உன் பேண்டியை காட்டு நான் வேணா ஏதாவது தரன்பா. புல்மா அண்ட் ஆமா 2 பேருமே என்னடா சொல்ற நீங்கிற மாதிரி தான் பாப்பாங்க. ஆமா மாஸ்டர் இது தப்பு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்கும். ரோஷி டர்ட்டில் ஹெல்மெட்னா இப்பெல்லாம் பண்ணக்கூடாதா என்னன்பாரு. ஆமா இப்பதான் உன்னால ஃபிளைங் நிம்பஸ்ல ஏன் ஏற முடியலன்னு தெரியுதுங்கும். ரோஷி வாயை மூடிக்கன்பாரு. லாஸ்ட் எபிசோட்லயே கோகு பேண்டி ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிருப்பான் இல்லையா, இந்த எபிசோட்ல அதை பத்தி சுத்தமா தெரியாத புல்மா ஜஸ்ட் பேண்டி தானே இப்பெல்லாம் நான் காட்டுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு இருந்தாலும் செய்யறேன்ட்டு டடான்ட்டு காமிச்சிருவா. ஆமா ரோஷி 2 பேருமே திணறுவாங்க. ரோஷில என் கண்ணே குருடாயும் போல என்பா. புல்மா எனக்கான கிஃப்ட் தாங்களேன்பா. ரோஷி நான் வேணா என்னோட அண்டர்வேர் அந்த பொண்ணுக்கு தரட்டுமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப புல்மா ரோஷி கழுத்துல இருக்க டிராகன் பால நோட் பண்ணிருப்பா. இல்ல நீங்க எனக்கு வேற எதுவும் யோசிச்சு தர வேண்டாம், எனக்கு இதை கொடுங்கன்பா. ரோஷியும் இதுவான்ட்டு இந்த வச்சுக்கன்ட்டு இதை என்னோட தீவில ரொம்ப வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்சேன், நீ வச்சுக்கன்பாரு. புல்மா இது டிராகன் பால் இதான்ட்டு கோகுவை கூப்பிடுவா பாக்க. கோகுவும் வந்துட்டு என்னன்பா. புல்மா நம்மளோட 4வது டிராகன் பாலும் கிடைச்சிருச்சு பாருன்பா. கோகுவும் வாங்கி ஆச்சரியமா பாக்குறப்ப ரோஷி டிராகன் பாலான்பாரு. கோகு ஆமைக்கு உதவுனது நல்லதா போச்சு பாத்தியா, இப்ப 3 ஸ்டார் டிராகன் பால் கிடைச்சிருக்குன்பா. புல்மா நீ எப்பவுமே கரெக்ட் தாண்டா கோகுன்ட்டு, நமக்கு இன்னும் 3 கிடைச்சா போதுன்பா. ரோஷி இது என்ன அவ்வளவு ஒருத்தான்பாரு. கோகு நல்ல கிஃப்ட்ஸா தந்திருக்கீங்கன்பா. புல்மா உங்களுக்கு உண்மையாலுமே பெரிய மனசு, எங்களுக்கு பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்பா. ரோஷி ஆனா நீ வச்சுக்கலாம்ல நான் சொல்லவே இல்லையன்பா. புல்மா ஆனா ஆல்ரெடி ஏதோ தரேன்னு சொன்னீங்களான்ட்டு இதோ பாருங்கன்ட்டு ஜிபி முத்து மாதிரி காட்டுவா. ரோஷி இதுக்கு மேல முடியாதுன்ட்டு நோ
நோஸ் பிளேட் எல்லாம் தொடச்சிட்டு நீயே வச்சுக்கின்றுவாரு. போல்மாக்குல டிராகன் பால் கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷம் தாங்காது. ஒன்ஸ் ரோஷி கிளம்பவும் போல்மா அண்ட் கோகு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ரோஷி மனசுக்குள்ள இந்த காலத்து பசங்க ரொம்ப பயங்கரமான ஆளுகதான்ட்டு போவாரு. இதுக்கப்புறம் திரும்ப கேப்சூல் ஹவுஸ்க்கு வரவும் போல்மா விஷயம் எப்படி முடியும்னு தெரியல. நமக்கு மிச்சம் 3 டிராகன் பால் கிடைச்சா போதும், ஆசையை நிறைவேற்றிக்கலான்பா. கோகு ஃபிளைங் நிம்பஸ்ல படுத்துட்டு தாத்தா என்ன இந்த டைம்ல பாத்துருக்கணும், ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாருன்பா. திடீர்னு போல்மா உள்ள வந்து கத்துவா. கோகு என்னாச்சுன்ட்டு டக்குன்னு உள்ள போய் பாப்பான். போல்மா என் அண்டர்வேர் இங்க இருக்குன்னா நான் அந்த ஆளுக்கு என்னத்த காமிச்சேன்ட்டு அவளே தொட்டு பார்த்துட்டு அடைச்சா நான் என்னத்த பண்ணிருக்கேன்பா. கோகு இந்த அண்டர்வேருக்கு தான் கவலைப்பட்டிருக்கியா? காலையில நான் தான் எடுத்து பார்த்தேன். இங்க பாரு பால்ஸ் அண்ட் புடிச்சு போறக்கு எதுவும் இல்லைனாலும் கவலைப்படாதேன்பா. போல்மா என்ன இந்த அண்டர்வேர் நீயே எடுத்தீன்பா. கோகு ஆமா அதுக்கு என்னன்பா. போல்மா வக்காலி டேன்ட்டு கையில துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணிட்டு கண்ணா பெண்ணான்னு சொல்லுவா. கோகு ஐயோன்பா. இதுக்கப்புறம் அங்க தீவுல இருக்க crocodile அது மேல சன்ஸ்கிரீன் போட்டு படுத்துட்டு இருக்கத காட்டுவாங்க. பிலாஃபன் கேங் வீட்டை சல்லட போட்டு தேடுவாங்க. 3 பேத்துக்கும் கையில எதுவும் சிக்கிருக்காது. மாய் கண்டிப்பா வேற யாராவது எடுத்துட்டு போயிருக்கணும்பா. பிலாஃபருங்க நான் போய் பாக்குறேன்ட்டு கரெக்டா படுத்துட்டு இருக்க crocodile கிட்ட போயிட்டு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கலான்ட்டு கத்தி எடுப்பான். crocodile பதறி இருக்கும். பிலாஃப் இங்க பாரு டர்ட்டில் ஹெல்மெட்டான ரோஷி எங்கன்பா. அந்த crocodile அவரோட ஆமையை அந்த பக்கமா தான் காலையில போனாங்கன்னு கரெக்டா ரோஷி இங்க வரவும் பிலாஃப் ஷாக் ஆயிருப்பான். மாயன் ஷூ வந்துட்டு என்னாச்சுன்பாங்க. பிலாஃப் என்ன கவர் பண்ணுங்கன்பா. ரோஷி என்ன மாதிரியான வெல்கம் எதுன்பா. பிலாஃப் என்னோட டிராகன் பால் கொடுத்துருங்கன்பா. ரோஷி என்னடா சொல்றீங்கன்னு மாய் தெரியாத மாதிரி நடிக்க கூடாது, டிராகன் பால்பா. ரோஷி ஓ டிராகன் பாலா புரிஞ்சுது. நான் அதை அந்த ஓஷனுக்கு அந்த பக்கமா அந்த ஒரு கியூட்டான பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். அவ கூட குரங்கு மாயில ஒரு பையன் தானேன்பா. ஷூ அந்த பையனா இருக்குமோன்பா. பிலாஃப் முன்னால வந்துட்டு அந்த பொண்ணு எங்கன்னு தெரியுமான்பா. ரோஷி அதெல்லாம் தெரியாது, ஓஷனுக்கு அந்த பக்கமா வாழ்றாங்கன்பா. பிலாஃபும் சீக்கிரம் வாங்கடா போலான்ட்டு ஓடுவான். பிலாஃப் அதை போட் மாய் மாத்திருப்பான். ரோஷியை கூப்பிட்டு கொஞ்சம் கடல்ல தள்ளி விட முடியுமான்பா. ரோஷி என் தீவுக்குள்ளேயே அனுமதி இல்லாம வந்துட்டு எங்கிட்டே வேலை வாங்குறீங்களான்னு பாரு. பிலாஃப் என்ன சொன்னீங்கன்னு ரோஷி ஒன்னு லென்ட் வந்து தடியை வச்சு தட்டுவாரு. பார்த்தா ஓட்ட விழுந்திருக்கும். சரி சேஃபா போயிட்டு வாங்கட்டு கடலுக்குள்ள தள்ளி விட்டுருப்பாரு. அவனுங்களும் வேகமா போவாங்க. ரோஷி அவங்க கிளம்புனதும் அந்த டிராகன் பால் ரொம்ப வேல்யூ உள்ளது போலயே, பேசாம நானே வச்சிருந்திருக்கலான்னு பாரு. இதுக்கப்புறம் போல்மா வீட்டை கேப்சூல் ஆக்கிருப்பா. கோகு இதுக்கப்புறம் அப்படி பயமுறுத்தாதேன்பா. போல்மா இதுக்கப்புறம் நீ தேவையில்லாத வேலை செஞ்சா நான் என்ன பண்ண போறேன்? சரி வா ஃபிளைங் நிம்பர்ஸ்ல ஃபாஸ்டா போயிடலான்பா. கோகு அந்த பெருசு சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு பியூர் ஹார்ட் வேணும்பா. போல்மா நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு பியூர் ஹார்ட் தாண்டான்பா. கோகும் சரி ட்ரை பண்ணுன்பா. பார்த்தா விழுந்து வரி இருப்பா. போல்மா விழுந்து என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போச்சு, அழகா இருக்கதெல்லாம் பாவமான்ட்டு கடுப்பாவா. இதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி இருப்பாங்க. கோகு ரொம்ப ஸ்லோவா வரேன்பா. போல்மா நீ ஸ்பீடா போராடான்பா. இதுக்கப்புறம் பிலாஃபன் கேங்க காட்டுவாங்க. தண்ணி கால் வரைக்கும் வந்தது கூட தெரியாம போயிட்டே இருக்கவும் அப்படியே அந்த ஷிப் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதுல TAF எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. எபிசோட் 4 பார்க்க போறோம். எடுத்ததும் கோகு நிம்பஸ் கிளவுட்ல போறத காட்டுவாங்க. அவனுக்கு ஈக்குவல் ஸ்பீட்ல போல்மானால போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா போடான்பா. ஏற்கனவே 7 டிராகன் பால்ல 4 கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? இப்ப 5வது டிராகன் பால தான் தேடி போறாங்க. போல்மா அப்படி கண்ணா பின்னான்னு பறந்து போகாது, அது தப்புன்பா. கோகு பார்த்துட்டு அவ பறந்துருப்பா. கோகு வந்துட்டு என்னாச்சு போல்மான்பா. போல்மா எல்லாம் ஒன்னால தாண்டான்பா. கோகு க்ளோ ஆகிற டிராகன் பால் எடுத்துட்டு இங்க பாரு இது க்ளோ ஆகுதுன்பா. போல்மா அப்படின்னா 5வது டிராகன் பால் கிட்டதான் இருக்கணும், நம்ம நெருங்கிட்டோம் போலையன்பா. கோகு அந்த பக்கம் பார்த்துட்டு அங்க பாரு நிறைய வீடு இருக்குன்பா. போல்மா வில்லேஜ் போலையன்பா. கோகு அங்க இருக்கலான்பா. போல்மாவும் டிராகன் பால் இருக்கான்னு போய் பாத்தரலான்பா. இந்த இடத்துல ஊலாங் த டெரிபிள்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஊருக்குள்ள வந்து பார்த்தா யாரும் இல்லாத போல இருக்கும். ரேடார்ல டிராகன் பால் கிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்சுப்பா போல்மா. போல்மா ஆனா இந்த இடம் ரொம்ப சைலண்டா இருக்கதா வியடா இருக்குன்பா. கோகு இங்க சிலர் வசிக்கிறத என்னால உணர முடியுதுன்பா. போல்மா எனக்கு இதை பார்த்தா கோஸ்ட் டவுன் போலதான் இருக்குன்பா. கோகு ஆளுங்க இங்கதான் இருக்காங்கன்ட்டு யாராவது இருக்கீங்களான்னு கத்துவான். போல்மாவும் யாராவது இருந்தா வெளியே வாங்கன்பா. கோகு நம்மள ஜன்னல் வெளியே எட்டி பார்த்த போலலாம் இருந்துச்சுன்பா. போல்மா இது கொஞ்சம் கிரீப்பியா ஃபீல் ஆகுதுன்பா. கோகு இங்க ஏதோ நடந்திருக்கு, அதான் எவனும் வெளியே வர மாட்டேங்கிறான்ட்டு நேரா போய் ஒரு வீட்டு கதவு தட்டுவான். போல்மா கதவு போட்டிருக்கும் போல இருக்கு, கம்முன்னுறான்பா. கோகு டப்புன்னு உடச்சிட்டு இவ்வளவுதான் நான் டோர் அன்லாக் பண்ணன்பா. உள்ள பார்த்தா ஒருத்தன் கோடாலியை வச்சு நடு மண்டையில இறக்கிருப்பான் கோகு தலையில. போல்மாக்கெல்லாம் தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். பார்த்தா கோகு தலையில பட்ட கோடாரி உடஞ்சிருக்கும். அப்படியே மண்டையில பல்பு மாதிரி படைச்சிருக்கும். கோகு யோ ஏன் அப்படி பண்ணின்பா. அந்த ஆளு ஊலாங்க என்ன மன்னிச்சிருங்க, என் பொண்ணை காப்பாத்தாதான் அப்படி தெரியாம பண்ணிட்டேன் பாரு. கோகு ஊலாங்க என் பேரு கோகுன்பா. அந்த பொண்ணும் அதை கன்ஃபார்ம் பண்ணும். இதுக்கப்புறம் ஊர் மக்கள் கூடி இருப்பாங்க ஊலாங் விளையாண்டு. அந்த குட்டி பொண்ணு கோகு தலையில அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கு ட்ரீட் பண்ணுவா. அந்த ஆளு நீ ஓகேவான்கவா. போல்மா அந்த பையனை கொல்ல பார்த்துட்டு ஏன் அப்படி பண்றேன்பா. அந்த ஆளு ஊலாங்கன்னு தாங்க நினைச்சிட்டு அப்படி பண்ண, எல்லாம் என் பொண்ணை காப்பாத்தான் பாரு. கோகு நீ பொண்ணான்னு தட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவான். போல்மா அதை பார்த்து காண்டாயி மண்டையிலே கொட்டுவா. கோகு எதுக்கு இப்படி பண்ணேன்பா. போல்மா இப்படி கவட்டையை தொடக்கூடாதுரான்ட்டு. ஆமா ஊலாங்கன்னா யாருன்னு கேப்பா ஊர் மக்கள் கிட்ட. அந்த ஊர் மக்கள் அவன் பேரை கேட்டாலே பயந்து நடுங்குவாங்க. அந்த பொண்ணெல்லாம் அப்பான்ட்டு போய் கட்டி பிடிச்சுக்கும். அந்த ஆளு இங்க பாருங்க அவன் ஒரு இரக்கம் இல்லாத இதயம் இல்லாத மிருகன்பா. போல்மா மிருகமா இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களான்பா. அந்த ஆளு அவனால என்ன ஷேப்க்கு வேணாலும் மாற முடியும். சொல்ல போனா இது ஒரு கெட்ட கனவு கிடையாது, அவனை ரூபங்களா பார்க்க முடியும். அவன் ஒரு சரியான காஜி, பொண்ணுகளை கண்டா விட மாட்டான். அப்படிதான் நேத்து டீமன் உருவத்துல வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போவன் வேற சொல்லிருக்கான் பாரு. பார்த்தா டீமனா வந்தவன் நாளைக்கு வந்து உன் பொண்ணை கூட்டிட்டு போவேன், அவதான் எனக்கான மனப்பெண்ணா இருப்பான்ட்டு போயிருப்பான். கோகு இன்னைக்கு வரட்டும் பொழந்தரலான்பா. அந்த ஆளு என்ன அடிச்சு காலி பண்ணிருவியா தம்பி, அவன் எவ்வளவு பெருசா இருப்பான் தெரியுமா, அவன் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான். அசால்ட்டா அவனை தோக்கடிக்கலாம் முடியாது. முதல்ல நீங்க 2 பேரும் எதுக்கு இந்த ஊருக்குள்ள வந்தீங்கன்னு கேப்பாரு. போல்மா டிராகன் பால காமிச்சு இந்த மாதிரி ஒரு பால்காக தான் வந்தோன்பா. அந்த ஆள் செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி உன பார்த்ததே இல்ல, ஆனா இது அழகா இருக்குன்பாரு. ஒரு பாட்டி வந்துட்டு இது எங்கிட்ட இருக்கேன்பாங்க. போல்மா நினைச்சன்பா. அந்த ஆளு எப்படிங்க உங்ககிட்ட இருக்குன்பா. போல்மா பாக்கலாமான்கபம். அந்த பாட்டி இதோன்ட்டு எடுத்து
காட்டுவாங்க. புல்மா இது 6 ஸ்டார் டிராகன் பால்ன்ட்டு அதை என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்பா. அந்த பாட்டி இதை நாங்க ஜென்ரேஷனா ஃபேமிலியா பாதுகாத்து வரோம், அவ்வளவு அசால்ட்டா தூக்கி கொடுத்துற முடியாதுன்பாங்க. புல்மா ஒரு டீல் போட்டுக்கலாம், உங்க ஒரு பயமுத்துற அந்த ஊழாங்க காலி பண்ணா எங்களுக்கு இந்த டிராகன் பால தருவீங்களான்னு கேட்பா. அவங்க எப்படி ஊழாங்க தோக்கடிப்பீங்கன்பாங்க. புல்மா அதுக்குன்னு என்கிட்ட ஒரு சரியான கம்பெனி இருக்குன்பா. பார்த்தா கோகு அந்த பாட்டியோட கவட்டையை போய் தட்டி பாப்பான். ஓ நீங்க பொண்ணாங்கபம், அந்த பாட்டி வைக்கப்பட்டே குட்டி ராஸ்கல்பாங்க. புல்மா கடுப்பாய் ஓடி போய் மண்டையிலே கொட்டிட்டு இப்படி ரேண்டமா மக்களை பார்த்தா கவட்டையை தொட்டுட்டு இருக்காதடான்பா. அந்த குட்டி பொண்ணோட அப்பா, இந்த பையன் இவ்வளவு குட்டியா இருக்கான், இவன் எப்படி அவ்வளவு பெரிய மாஸ்டர் தோக்கடிப்பான்னு கேட்பான். புல்மா ஆளு தாங்க குட்டி, வேலைன்னு வந்துட்டா கெட்டி, எந்த மாஸ்டர் வந்தாலும் சரி நாங்க 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போன்பா. அந்த ஆளு அப்ப சரின்னு பாரு, ஒரு மக்கள் கிட்ட ஒரு ஃபோக்லோர் இருந்திருக்கும், ஒரு குட்டி பையன் தான் வந்து அவங்க ஊரை காப்பாத்துறதா. ஒரு லடி என் பேத்தியை காப்பாத்தி கொடுங்க புல்மான்னு கேட்பாங்க. இன்னொரு பர்சன் வந்துட்டு என்னோட பொண்ணையும் காப்பாத்தி கொடுங்கன்னு உலங்களுக்கு எனக்கு வழி தெரியும்பா புல்மா. இதுக்கப்புறம் கோகுக்கு பொண்ணு ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பா. கோகு இதெல்லாம் தேவைதானான்பா. புல்மா நீ இன்னும் கொஞ்சம் சிரிச்சா அவன் தூக்கிட்டு போக கரெக்டா இருக்குன்பா. அந்த குட்டி பொண்ணு நீ மட்டும் பொண்ணா இருந்தா அழகா இருந்திருப்பீன்பா. கோகு இந்த துணி விஷயம் மட்டும் வேண்டாமேன்பா. புல்மா இங்க பாரு, அவன் வந்து உன்ன பொண்ணு நினைச்சு தூக்கிட்டு போயிட்டா நம்ம மிச்சம் இருக்க பொண்ணுகளையும் காப்பாத்தலாம், அதனால இந்த பிளான் படியே போய்க்கலான்பா. இந்த இடத்துக்கு ஊழாங்கே வந்திருப்பான். ஊர் மக்கள் ஊழாங்கன்னு பதறிட்டு இந்த விஷயத்த புல்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க. புல்மாவும் நாங்க பாத்துக்கிறோம்பா. கோகு வெளியே வந்தவன், இதுக்கு மாஸ்டர் மைண்டே நீ தானே, கூட வந்து ஹெல்ப் பண்ணுவில்லன்பா. புல்மா கோகுவை தள்ளி விட்டு கதவுக்கு பின்னால போயிட்டு இங்க பாரு, நான் இங்க இருந்து உனக்காக வேண்டிக்கிறேன், கொஞ்சம் பொண்ணு மாதிரி தெரிய நல்லா சிரின்பா. கோகு அடுத்த டைம்ல நானே பிளான் போட்டுக்கிறேன்பா. உலகம் வந்துட்டு கோகு கிட்ட பேசலான்னு பார்த்தா அவனோட வாய்ஸ்லயே தான் பேசுவான். அண்ட் வெளியே வாழெல்லாம் தெரியும். உலகே இந்த அவுட்ஃபிட் இப்படி நான் பார்த்ததே இல்லையே, ஸ்கார்ஃப்ல எப்ப போட்டேன்பா. கோகு நாமளா பேசிட்டு டக்குன்னு பொண்ணு வாய்ஸ்ல பேசுவான். இதை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, முக்கியமா போல்மாலாம். இவன் ஏன் இப்படி நடிப்புல சொதப்புறான்ட்டு பயப்படுவா. கோகு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருப்பான். உலகோ என்னாச்சுன்னு பாக்குறப்ப கோகு மனசுக்குள்ள நான் யூரின் போகணும்னு நினைப்பான். உலகம் உனக்காக நான் என்ன மாத்திக்கிறேன்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். இதை பார்த்து எல்லாம் பேனிக் ஆயிருப்பாங்க. பார்த்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவன் அவன் ஒரு 20 இயர்ஸ்குள்ள இருக்க போல இருப்பான். வேணும்னா சொல்லு, இதை விட வயசை குறைச்சிடறான்பா. போல்மா வந்து சிம் பண்ணிட்டு இங்க பாருங்க எனக்கு 16 வயசு தான், பேசாம என்ன கூட்டிட்டு போங்களேன்பா. அவனும் செஸ் சைஸ் கேட்கவும் அவளும் 85ன்னு சொல்லுவா. அவன் கற்பனையோட உச்சத்துக்கே போவான். ஆனா 16 வயசுல என்ன விட பெரியவங்களாச்சேன்ட்டு இருந்தாலும் இந்த பொண்ணா இல்ல அந்த குட்டி பொண்ணான்ட்டு யோசிச்சிட்டே இருப்பான். டக்குன்னு பார்த்தா கோகு இருக்க மாட்டான். பார்த்தா பப்ளிக்லயே யூரின் போவான். அவனும் என்ன பப்ளிக்ல யூரினேட் பண்றாங்க, நான் காண்றது என்ன கனவான்ட்டு அப்படியே முன்னால போய் பாப்பான் பாருங்க. டேய் நீ நேத்து பார்த்த பொண்ணு இல்ல, என்னையே ஏமாத்துறீங்களாடான்ட்டு கோவப்படுவான். டக்குன்னு அவன் காலமாடு மாதிரி ஆகவும் கோகு இப்படியாப்பட்ட பசுமாடெல்லாம் பார்த்ததே இல்லைன்பான். உலகம் இன்னும் கடுப்பாவான். உல்மா நான் ஏன் ஒரு ஆம்பளை பார்த்தாலும் இப்படி ஆயிடுறேன், சரி மன்னிச்சிருங்கன்ட்டு உள்ள போயிருவா. அந்த குட்டி பொண்ணோட அப்பா இருந்துட்டு பேசாம நீ ஏன் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க, என் பொண்ணுனாவது சேஃபா ஒரு வாழ்க்கையை வாழுவான்பா. புல்மா என்ன பார்த்தா மான்ஸ்டரை கட்டுற மாதிரியா தெரியுதுன்பா. இதுக்கப்புறம் பிளான் மாதிரி ஆயிடுச்சுட்டு புல்மா கோகு கிட்ட அவனை அடிச்சு கைமா பண்ணுன்பா. கோகு அந்த ஃபீமேல் ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டுருவான். புல்மா ஆனா மத்த பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சுக்க அவனை விட்டு வைன்பா. உலகம் என்ன காலி பண்ண போறீங்களா, இருறா தம்பி உன் சோலையே முடிக்கிறேன்பா. முடிஞ்சா பண்ணு பாக்கலான்ட்டு நாக்க காட்டுவாங்க. கோகு உலகம் என்னைய மார்க் பண்றான்ட்டு கடுப்பாவான். கோகு பேசிட்டே இல்லாம வாடான்பா. உலகம் இங்க பாரு, நான் நீ நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவன், கெட்டவன், ஸ்ட்ராங் ஆனவன்பா. கோகு இப்பெல்லாம் பேசி நீ மத்தவங்களை பயமுறுத்தலாம், ஆனா இதெல்லாம் எங்கிட்ட வேலைக்காகாதுன்பா. உலகம் யாரா நீ எதுக்குமே மசிய மாட்டேங்கிறேன்பா. கோகு இந்த பேச்செல்லாம் நிறுத்திட்டு மத்த பொண்ணுகளை அங்கேன்னு சொல்றான்பா. திடீர்னு சைட்ல வாட்ச பாத்துட்டு இரு வந்தர்றன்ட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். உலகம் கோகு அடே எங்கடா ஓடுறேன்ட்டு சேஸ் பண்ணுவான். பார்த்தா ஊழங்க அவனோட உண்மையான ரூபத்துல இருப்பான். கோகு அவங்கிட்ட போயிட்டு இங்க மாடு மாதிரி ஒருத்த ஓடுனானே அவன் எங்கேன்னு கேட்பான். அவனும் அந்த பக்கம் குழப்பி விட்டு அவனோட ட்ரூத்தை ரிவீல் பண்ணுவான். ஆக்சுவலா ஊழங்கனால எப்படி வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், பட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டைம் இருக்கு, 5 நிமிஷம் தான். இந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணோட அப்பாவும் புல்மாவும் கோகு ஊழங்க சேஸ் பண்ணிட்டு போனதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. கோகு அந்த மாட்டுப்பாய எங்க போனானோன்ட்டு வரவும் ஊழங்க என்ன கண்டுபிடிக்க முடியலையான்பான். கோகு அடா ஆமாண்டான்ட்டு ஒருக்காரங்க கிட்ட போயிட்டு இந்த ஊழங்கங்கிறவன் ஓடி போயிட்டான், வாங்க அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்பான். ஊழங்க திரும்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான பவர் வந்திருக்கும். இப்ப ஏதாவது இன்னும் கொஞ்சம் கொடூரமா மாதிரி தான் போய் அவங்கள சமாளிச்சாகணும் போலன்னு நினைப்பான். கோகு அவன் போயிட்டான் போலன்ட்டு பாத்துட்டு இருக்கப்ப ஊழங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். பார்த்தா ஆளு ரோபோட் மாதிரி இருப்பான். கையில பார்த்தா சூப் இருக்கும். கோகு இது ஊழாங்கன்னு பாக்குறப்ப அவன் இங்க பாரு தம்பி, தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத, இல்லன்னா நான் உன்னை தூக்கி சூப்ல போட்டு சாப்பிட வேண்டியது வரும்பான். கோகு இதுல இருந்தா சாப்பிட்றா பாக்கலான்பான். டக்குன்னு சூப்ல விரல் வச்சவன் ஐயோ சுடுதேன்ட்டு பவுல கீழே போட்டிருப்பான். கோகு கிட்ட போயிட்டு ஏன்டா அப்படி பண்ணின்பான். கோகு நான் என்ன பண்ணன்பான். ஊழாங்க என்ன கடுப்பேத்தி பாக்குறேன்னு கத்தும் போது ஒரு குட்டி பையன் பின்னால இருந்து கல்ல விட்டு அடிச்சிருப்பான். அவங்க அம்மா வந்து எப்படியும் சேஃபா தூக்கிட்டு போயிருப்பாங்க. பட் ஊழாங்க கடுப்பாயிருப்பான். கோகு இந்த ஊர்க்காரங்களுக்கு நீ நியூசன்ஸா இருக்கீன்பான். ஊழாங்க உண்மைதான் கவம். கோகு ஆனா உன்னை ஸ்ட்ராங்னு சொல்றாங்களே அதுதான் உண்மை போல இல்லைன்பான். ஊழாங்க நான் தான் ஸ்ட்ராங்னு இந்த உலகத்துக்கே தெரியும், நீ ஸ்ட்ராங்காங்கிறத காட்டுன்பான். கோகு என் தாத்தா எனக்கு குங்ஃபு சொல்லி தந்திருக்காருன்பான். ஊழாங்க செங்கல் எடுத்து வச்சு இதை உட பாக்கலான்பான். கோகு ஒரு விரல் போதும்ட்டு உடச்சு காட்டுவான். ஊழாங்க பயந்து எஸ்கேப் ஆனா போதும்ட்டு தப்பிச்சிருப்பான். புல்மா என்னடா வேடிக்கை பாக்குற, அவனை தப்பிக்க விட்டேன்னா மத்த பொண்ணுகளை காப்பாத்த முடியாதுன்பா. கோகு அட ஆமான்லன்ட்டு பிளைங் நிம்பர்ஸை வர வச்சு போவான். ஊர் மக்கள்லாம் ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பாங்க. இந்த பையனோட உருவத்தை பார்த்து எடை போட்டமே, அந்த பையன் உண்மையாலும் கெட்டிக்காரன் தான்ட்டு பாப்பாங்க. ஊழாங்க எஸ்கேப் ஆனவன் இதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள போகவே முடியாது, அவமானமா போச்சேன்னு நினைப்பான். கோகு வந்துட்டு அடைய ஊழாங்கன்பான். கோகுவை பார்த்தது ஊழாங்க வேகமா போக ராக்கெட்டா மாறி இருப்பான். கோகுவும் விடாம சேஸ் பண்ணுவான். ஒரு கட்டத்துல அவனுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் போயிருக்கும். கோகு காப்பாத்திட்டு அப்ப நீதான் ஊழாங்கன்பான். இதுக்கப்புறம் ஊர்க்காரங்க கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினதும் புல்மா இந்த குள்ள கத்திரிக்காத அப்படி ஊராய மாத்தினதான்பா. கோகு மன்னிப்பு கேளுங்கவும் ஊழாங்கும் மன்னிச்சிருங்கன்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் கடத்தின பொண்ணு
பொண்ணுங்களை விட்டுருப்பாங்க. அவனும் பேசாம அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். கோகு ஏதாவது பிளான் பண்ணா பல்ல உடைச்சிருவன்பான். ஊலாங் கம்முன்னு போவான். அந்த குட்டி பொண்ணு அவளோட அப்பாவும் இந்த பையன் உண்மையாலும் ஸ்ட்ராங் தான்பாங்க. ஊலாங் அதான் என் வீடுன்பான். புல்மா அது என்ன பேலஸ் போல இருக்குன்பா. ஊலாங் பல பேத்துக்கிட்ட பணம் அடிச்சிருக்கேன்லன்பான். கோகு இதெல்லாம் ஒரு பெருமையான்பான். இதுக்கப்புறம் புள்ளைய பறி கொடுத்தவங்கள ஓடி போயிட்டு அவங்க புள்ளைய தேடினா எல்லாரும் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஊலாங் நீங்க உங்க பொண்ணுகளை கூட்டிட்டு போங்க முதல்ல, இவளுகளால எனக்கு தான் பணம் தண்ணி மாதிரி செலவாகுதுன்பான். பாட்டியும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தபடி போல்மா கிட்ட அந்த டிராகன் பாலை ஒப்படைச்சிருவாங்க. போல்மா தேங்க்யூ சொல்லிட்டு மனசுக்குள்ள இன்னும் என் ஆசையை கேட்க மிச்சம் 2 தான் இருக்குன்னு நினைப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஊலாங்க்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தா ஊலாங்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எபிசோட் 5 பார்க்க போறோம். இதுக்கப்புறம் போல்மா அண்ட் கோகு கூட ஊலாங்கும் சேர்ந்திருப்பான். போல்மா இன்னும் நமக்கு 2 டிராகன் பால் கிடைச்சா போதும்பா. கோகு ஆனா எதுக்கு ஊலாங் கூட வரான்பா. ஊலாங் அதே தான் நானும் கேட்க விரும்புறேன்பா. போல்மா அவனோட ஸ்பெஷல் பவர்ஸ் ஜேர்னில எப்பயாவது உதவுன்பா. ஊலாங் எனக்கு இந்த ஜேர்னி வரதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்பா. போல்மா நான் நைட்டு கொஞ்சம் கோளரா தான் படுப்பேன்பா. ஊலாங் நான் சரியான நேரம் வரட்டும் ஆம்பளைன்னு காட்டுறேன்பா. கோகு தட்டி பார்த்துட்டு ஆமா நீ பையன் தான்பா. ஊலாங் அது பார்த்தாலே தெரியலையா, தட்டி பார்த்து தான் தெரிஞ்சுப்பியா, எனக்கு பசங்க தொட்டாலே பிடிக்க நீ அங்க கை வைக்கிறேன்ட்டு கோவப்படுவான். இந்த இடத்துல யாம்சா த டெசர்ட் பேண்டிட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் போட்ல போயிட்டு இருக்கப்ப கோகு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்பான். போல்மா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம கரெக்டா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு 3 நாள்ல போய் சேர்ந்துருவோன்பா. ஊலாங் எங்க தான் போறோன்பா. போல்மா ஃபயர் மவுண்டனுக்கு போறதா சொல்லுவா. ஊலாங் ஏண்டா அங்க போறதுதான் பிளானான்பா. கோகு எதுக்கு இப்படி பீதி ஆகிறேன்பா. ஊலாங் அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா, ஃபயர் மவுண்டன்ல மோசமான கியோமாவு இருக்குன்பா. கோகு கியோமாவு ஆன்பா. போல்மா ஒரு பிரச்சனையும் இல்ல, கோகு பாத்துப்பான்பா. கியோமாவுனா ஆக்ஸ் கிங்க பத்தி தான் சொல்லுவான். ஆக்ஸ் கிங் ரொம்ப மோசமானவன், பாரபட்சம் பார்க்காம கொல்லுவான், அதுவும் கோடாரிய வச்சு. அவன் கோடாரி மலைகளையே வெட்டி வீசும் தெரியுமா. அவனை கண்டு கண்ட்ரிஸே பயப்படும். இப்ப அவனுக்கு இருக்கிறது ஒரே வேலை, அந்த ஃபயர் மவுண்டனை பாத்துக்கிறது. அவன் கிட்ட போனாலே கதை காலின்பான். போல்மா கொன்றுவானான்கபான். கோகு அவன் ஹாப்பியானவன் கிடையாது போலயன்பான். ஊலாங் அதே தான்ட்டு மீன் ஆகி தப்பிச்சு போலான்னு பாப்பான். போல்மா அடையன்ட்டு பாக்கபான். கோகு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அவனை போய் நான் புடிச்சிட்டு வரேன்பான். போல்மா பாத்து போன்பா. ஊலாங் நான் அவங்களோட போறதா இல்லைன்பான். கோகு வந்ததை பார்த்துட்டு இந்த பையன் என்ன இவ்வளவு கிரேசியா இருக்கான்ட்டு தப்பிச்சு போக பாப்பான். கோகு கிட்ட சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆயிருப்பான். கோகு ஆளவே காணமேன்ட்டு போல்மா கிட்ட வந்து அதை பத்தி சொல்லவும் போல்மா கரெக்டான பொரிய போட்டதான சரியான மீன் மாட்டுன்ட்டு ஆண்டிய தூண்டில மாட்டி உள்ள போடுவா. ஊலாங் வகையா மாட்டிருப்பான். கோகு இருந்த சாப்பாடுலாம் நீயே சாப்பிட்டியான்பா. ஊலாங் பசி சாப்பிட்டன்பா. போல்மா இதை சாப்பிடு, இது கொஞ்சம் வயிற்ற நிரப்புன்பா. அவனும் கேண்டி மாய்க்கிட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பான். எனக்கும் ஒரு சாக்லேட் தரையான்னு கேட்பான் கோகு. போல்மா ஆனா முடிஞ்சதேன்பா. ஊலாங் நான் பொண்ணுங்க மத்தியில பாப்புலர்ல அதான் எனக்கு கொடுத்தா, உனக்கு இல்லடா தம்பின்பா. திடீர்னு பார்த்தா கேசோலின் இல்லாம போட் ஸ்டாப் ஆயிருக்கும். கோகு நமக்கு சாப்பாடு போடுறமே அது மாதிரியான்பா. போல்மா உன்னால கேசோலினா மாற முடியுமான்னு கேட்பா ஊலாங் கிட்ட. அவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்பா. போல்மா அப்படின்னா துடுப்பானாவது மாறுன்பா. அவனும் பாருங்கன்ட்டு துடுப்பாவான். கோகு கிட்ட புல்மா அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பா. கோகு பயங்கரமா போட்டு தண்ணியில் அடிப்பான். ஊலாங் கொஞ்சம் பார்த்து பண்ணு தம்பின்பான். ஒன்ஸ் இந்த பக்கம் வந்ததும் போட்ட கை தலை கட்டி போட்டுருப்பாங்க. ஊலாங் நான் உனக்கு உதவியா இருந்தான்ல, அதுக்கு கை மாற பேண்டி கொடுன்பான். தராமையா போறேன்ட்டு போல்மாவும் பாக்கெட்டை செக் பண்றப்ப டைனோ கேப்சூல்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கும். கோகு எதுக்கு இப்படி பதறேன்பான். போல்மா அது இல்லாம வீடு இருக்காது, பைக் இருக்காது, எதுவுமே இருக்காது, நம்ம என்ன நடந்தேவா டிராவல் பண்றதுன்பா. இதெல்லாம் கேட்ட ஊலாங் நான் நடந்தே வரதா, கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். கோகு ஃபிளைங் நிம்பர்ஸ் யூஸ் பண்ணுவான்ல, அதனால போல்மா உனக்கு பேசுறது ஈஸி தான், உனக்கு ஃபிளைங் நிம்பர்ஸ் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்பா. கோகு நீ ஊலாங்க வண்டியை மாத்தி போலாம்லன்பா. போல்மாவும் அதே தானன்ட்டு ஊலாங் டியர்ன்பா. பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். கோகு இரு அவனை நான் போய் பிடிச்சிட்டு வரேன்பா. ஊலாங் ரொம்ப தூரம் வந்திருப்பான். ஏண்டா அந்த மவுண்டனுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா நான் வரமாட்டேன், அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருந்தாலும் சரின்பா. கோகு அவனை கண்டுபிடிக்க முடியாம போல்மா கிட்ட அவன் சிக்கலின்னு சொல்லவும் போல்மா அப்படியே கதைன்ட்டு பீ 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 பீன்னு கத்துவா. பார்த்தா ஊலாங்குக்கு பிச்சுக்கிட்டு போற மாதிரி ஆயிரும். அவனும் புதற்கு பாஞ்சிருப்பான். பாத்ரூம் போறதே பட்டாசு வெடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. போல்மா ஊலாங்கிட்ட நான் உனக்கு கொடுத்த சாக்லேட் சாதாரண சாக்லேட்னு நினைச்சியா, இங்க பாரு அதனால டயரியா வரும், அதனால எப்பெல்லாம் நான் பீ பீன்னு சவுண்ட் கொடுக்கணும் அப்பெல்லாம் உனக்கு கடாமுடான்னு தெரிக்கும்பா. கோகு டக்குன்னு அவனோட பவர் போல எடுத்துட்டு பின்னால போயிட்டு ஏ போல்மா நீ சூனியக்காரி தானே, நீ ஊலாங் மேல மந்திரத்தை தானே போட்டிருக்கேன்பா. போல்மா மந்திரமா டே லூசு மாதிரி பேசாத, நான் சூனியக்காரியா இருந்தா எனக்கு எதுக்கு டிராகன் பால் தேவை, அப்புறம் அந்த பிபி டேப்லெட் ஜஸ்ட் 1 மாசத்துக்கு நீடிக்கும்பா. ஊலாங்கலாம் பாத்ரூம் போன கையோட நல்ல வேலை டாய்லெட் பேப்பரை கூட கொண்டு வந்தன்பா. போல்மா திரும்ப ஏதாவது தப்பு செஞ்ச உன்னை நான் இதே போல பழி வாங்க வேண்டியது வரும்பா. ஊலாங் புரிஞ்சுது, ஆனா நல்லா சாக்லேட் கொடுத்து என்ன வகையா மாட்டி விட்டேன்பா. இது ஒரு பியோர் டர்ட்டி ட்ரிக்குன்பா. கோகு நீ சாப்பிடாம இருந்திருக்கலான்பா. ஊலாங் கடுப்பாகி நீ சாப்பிட்டிருக்க வேண்டியதானன்பா. கோகு பீ பீ பீன்பா. ஊலாங்க்கு திரும்ப கலக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டே ஊலாங் டென்ஷன்ல இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்கடான்பா. போல்மா ஊலாங் கிட்ட போயிட்டு எனக்காக மோட்டர் பைக் ஆகிறேன்பா. ஊலாங் சோம்பேறின்ட்டு ஸ்கூட்டரா மாறுவான். போல்மா நான் இப்படியாப்பட்ட ஒண்ணு கேட்கலையன்பா. ஊலாங் நானும் ஆசைப்படல, முதல்ல வாயை மூடிட்டு கம்மனு ஏறுன்பா. அவளும் சரி நடந்து போறக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்ட்டு ஏறி உட்காந்தா. வண்டி அப்படியே கொலாப்ஸ் ஆயிருக்கும். போல்மா அடே என்னடா வண்டி இது, ஏறி உட்காந்ததுமே இப்படி ஆகுதேன்பா. ஊலாங் உன்ன போல ஒரு குதிரையை வண்டியில ஏத்துனா இப்படிதானே இருக்கும்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு, அதெல்லாம் தாண்டி 5 நிமிஷம் தான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கட்டுப்படுத்த முடியும், 1 மினிட்ல புஃப்னு போயிருன்பா. டக்குன்னு நான் உன் பேண்டிக்காக தானே இவ்வளவு வேலை பாக்குறேன்ட்டு பேசாம நானே பேண்டி ஆகிறேன் என்ன போட்டுக்கன்பா. இதை பார்த்து போல்மாலாம் பயங்கர கடுப்பாயிருப்பா. அடே காஜி பைலன்ட்டு வாயிலே விட்டுருப்பா. ஒன்ஸ் பேண்டி ஷேப்லயே அவன் விழுகவும் கோகு அவ போட்டுக்கிற மாதிரி மாறணும்னா பேசாம தொப்பி ஆயிருன்பா. இதுக்கப்புறம் 3 பேரும் ஒரு டெசர்ட் மாதிரியான ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க. போல்மா
புல்மா அண்ட் ஊலாங்ல ரொம்ப முடியாம இருப்பாங்க. நாக்கே 2 பேத்துக்கும் வெளியே தள்ளினாப்ல இருக்கும். கோகு தான் கொஞ்சம் நல்ல ஸ்பிரிட்டோட போயிட்டு இருப்பான். எதுக்காக 2 பேரும் இவ்வளவு ஸ்லோவா வரீங்கன்னு கேட்பான். புல்மா எங்களை போல சிட்டில வாழ்ந்திருந்தா உனக்கு தெரியும், நீ தான் காட்டுல வாழ்ந்தவனாச்சே, எங்க ஃபீலிங் உனக்கு என்னடா தெரியும்ட்டு. ஆமா நம்ம எங்க இருக்கோன்ட்டு பாப்பா. ஊலாங் பார்க்க போனா நம்ம இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி போனாதான் ஃபயர் மவுண்டனுக்கே போக முடியும் போல என்பான். புல்மால அப்படியே உட்காந்துட்டு இன்னைக்கு நாள் இதே போதுன்பா. கோகு கிவ் அப் பண்ண போறேன்பா. புல்மா போகணும் தான் வேணான்லாம் இல்லைன்ட்டு, எனக்கு ஏசி வேணும், குளிக்கிறதுக்கு பாத் டப் வேணும், ஆனா இவ்வளவு கடந்து போனாதான் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னா அதுவும் வேணும்ட்டு அப்படியே பின்னால் நகர்ந்துட்டே போவா. ஊலாங் பாரு பேச்சு பூரா சுயநலன்பான். கோகு அடே நீ இதை பேசுறியான்பா. புல்மா அந்த பக்கம் போனவன் நிழல் இருக்கேன்ட்டு அப்படியே படுத்திருப்பா. கோகு பேசாம நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலான்பா. ஊலாங் அப்ப சரின்ட்டு படுத்துட்டு தொப்பியை கண்ணில் வச்சுப்பான். கோகு அப்படியே உட்காந்தவன் எனக்கு பசிக்குதுன்பான். இந்த இடத்துல வச்சு பூவேற காட்டுவாங்க. அது இவங்க எல்லாத்தையும் நோட்டமிட்டுட்டு யாம்சா கிட்ட போய் சந்தோஷமா சொல்லும், இந்த மாதிரி 3 பேர் வாத்து கூட்டம் போல வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு. யாம்சா அப்ப நமக்கான யார கிடைச்சிருச்சான்பா. இதுக்கப்புறம் அவங்கள செக் பண்ணுவேன், 2 பேர் தானே சமாளிச்சுக்கலான்பா. ஊலாங் பசி தாங்கலைன்பா. கோகு நான் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்பா. டக்குன்னு உனக்கு பனிக்கறி பிடிக்குமான்னு கேட்பான். ஊலாங் ஏன்டா என்ன பார்த்து கேட்கறேன்பா. இந்த இடத்துக்கு யாரோ வேகமா வரப்போல இருக்கும். பார்த்தா வரது யாம்சான் பூவராதான் இருப்பாங்க. யாம்சா வந்தவன் இது என்னோட இடம், இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்கன்பா. பூவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. யாம்சா டக்குன்னு டே பொடியா உங்ககிட்ட இருக்க போனா அப்புறம் டைனோ கேப்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாக்கலான்பா. ஊலாங் அடே நீ இந்த பூவர் தானே ஷேப் ஷிஃப்டிங் கிளாஸ்ல இருந்த லூசு பையன்பா. பூவர் டே ஊலாங் நீயாடான்ட்டு யாம்சா கிட்ட வந்தா என்ன தினம் தினம் புலி பண்ணுவான். நான் குட்டியா இருக்குங்கிற காரணத்துக்காகவே இந்த வேலையை பாப்பான்பா. யாம்சா குட்டியா இருக்கவங்கள புலி பண்ணுவியா, அது எப்படி இருக்கணும் நான் உனக்கு இப்ப காட்டான்பா. ஊலாங் கோகு பின்னால போய் ஒளிஞ்சிட்டு டேய் இவனை நீ சமாளிச்சுக்கன்பா. பூவர் இவனை ஸ்கூலை விட்டு அடிச்சு துரத்துனாங்க, காரணம் ஃபீமேல் டீச்சரோட பேண்டையவே ஆட்டை போட்டான்பா. இவன் ஒரு சரியான காஜி, எனக்கு அதனாலே இவனை பிடிக்காதுன்ட்டு நாக்க காட்டும். யாம்சா யாரா அவன் எப்படி இருந்திருக்கான்பா. ஊலாங் எதுக்குடா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து சொல்றேன்பா. கோகு இப்பவுமே நீ மாறாம தானடா இருக்க ஊலாங்கன்பா. யாம்சா பேசினதெல்லாம் போதும், கம்மன் உங்ககிட்ட இருக்க பணம் கேப்சூல்ஸ் எல்லாம் கொடுங்கன்பா. ஊலாங் டே கோகு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு கேட்பான். கோகு நான் சூப்பர் ஸ்ட்ராங்குங்கவன். ஊலாங் பார்க்க போனா நீ சொர்க்கத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்ட போலயே. அடே எங்கிட்ட இருக்க காசு கேப்சூல்ஸ்னு எதுவும் தர முடியாது, நீ தயாரா இருந்துக்க சொர்க்கத்தை பார்க்கன்பா. யாம்சா அதையும் பார்க்கலான்ட்டு கத்தி எடுப்பான். பூவர் போட்டு பொலன்பா. ஊலாங் டக்குன்னு பின்னால போய் ஒளிஞ்சிட்டு கோகு அவனை போட்டு தாக்கன்பா. கோகு இவன் கூட எதுக்கு நம்ம சண்டை போடணும், முதல்ல இவன் கெட்டவனான்னு கேட்பான். ஊலாங் இங்க பாரு அவன் வச்சிருக்கிறது கத்தி, அதென்ன கத்திரிக்காயிலே செய்யறாங்க, அவன் நம்மள கொல்ல பாக்குறான்டா, முடிச்சு விடுறான்பா. கோகு என் ஃப்ரெண்ட்ஸை பாதுகாக்கிறதுன்னு வந்துட்டான், அதை கண்டிப்பா செய்வன்பா. யாம்சா அவனுக்கு அறிவில்ல போலையன்பா. ஊலாங்கு இதே தான் திங்க் பண்ணுவான், இவன் தைரியமா தான் நிக்கிறானா இல்ல முட்டா பயலான்னு. திடீர்னு அப்படின்னு சவுண்ட் கேட்கும். ஊலாங் பூகம் வந்தா வந்துருச்சோன்னு பயந்துட்டன்ட்டு போல்மா தூங்குறத பாப்பான். யாம்சா அந்த பக்கம் கத்தியோட உரையை தூக்கி போட்டு அது மூலமா கோகுவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தாக்க வருவான். கோகு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் கோகுவை பாஞ்சு வெட்ட வரப்ப அவன் அட்டாக் ஸ்ட்ரைட்டா பூவர் மேல படுறதா இருக்கும். பூவர் மேல பட்டிருக்காது, இருந்தாலும் அன்கான்சியஸ் ஆயிருக்கும் பயத்துல. இதுக்கப்புறம் கோகு பவர் போல் எடுத்து யூஸ் பண்ணுவான். யாம்சா டிஃபெண்ட் பண்ணிட்டு பின்னால போயிருப்பான். கோகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் நெஞ்சு மேலே அடி விழுந்து பறந்திருப்பான். பூவர் யாம்சா தோத்துட்டானான்பா. ஊலாங் பார்க்க போனா அந்த பையன் பயங்கரமான ஆள் தான் போலையன்பா. யாம்சா குட்டியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அந்த பொருள் உனக்கு எங்க கிடைச்சதுன்பா. கோகு என் தாத்தா தான் என்ன ட்ரெயின் பண்ணாரு, அப்புறம் இறந்தா என் தாத்தா தான் இதை கொடுத்ததுன்பா. யாம்சா இந்த எக்ஸ்டெண்டிங் போல் ஒருத்தர்கிட்ட தான் இருந்திருக்கணும். டே பொடியா உன் தாத்தா பேர் என்னன்னு கேட்பான். கோகு என் தாத்தா பேரு சன் கோஹான், அவர் இறந்து பல வருஷங்கள் இருக்குன்பா. யாம்சா அந்த ஆள்கிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் இருந்தாலும் அவன்லாம் எனக்கு மேட்சே கிடையாது, இப்ப நீ அவன் பேர பையன் தெரிஞ்சுக்கிட்டன்ல, உங்ககிட்ட நான் ஈஸியா போகவே மாட்டான்டான்பா. ஊலாங் இப்ப என்ன நடக்க போதோன்பா. கோகு பசிக்குதேன்பா. யாம்சா இங்க ஸ்பெஷல் பவர்ஸோட இருக்கிறது நீ மட்டும் இல்ல பொடியான்ட்டு வுல்ஃப் ஃபேங் கேல் ஃபிஷ் பண்ண வருவான். இந்த ஒரு டெக்னிக் வச்சு கோகுவை போட்டு பயங்கரமா அடிச்சு பொளந்திருப்பான். ஊலாங் அவனே அடி வாங்கி விழுந்துட்டானா நம்மள ஏமாத்திரம்ட்டு தப்பிக்கலான்னு பாப்பான். யாம்சா எங்க போற கண்ணு, புள்ளி பண்ண எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருன்பா. ஊலாங் தப்பிச்சா போதும் சாமின்ட்டு ஈயா மாதிரி ஓடுவான். யாம்சா அவனுக்கு நீ யாருன்னு காட்டு பூவரன்பா. அதுவும் ஈய காலி பண்ற பொருளா மாறிட்டு ஊலாங்க்கு மண்ட மேலையே வச்சிருக்கோம். ஊலாங் அடை என்னடா பண்றேன்பா. பூவர் என்ன புள்ளி பண்ணல, அதுக்கு திருப்பி கொடுக்குறேன்பா. யாம்சா ஒழுக்கமா உங்ககிட்ட இருக்க பணம் கேப்சூல்ஸ கொடுத்துரு, இல்லனா உன் ஃப்ரெண்டுக்கானதான் உனக்கும் ஆகும்பா. ஊலாங்கும் வேற வழி என்னன்ட்டு பாக்கெட்டை சர்ச் பண்ணுவான். யாம்சா கொடுக்கறதா இருந்தா பெருசா கொடுன்பா. கோகு பசி தாங்கலைன்ட்டு வெளியே வந்தவன். ஊலாங் அவனோட பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அடே நில்றா, இங்க பாரு நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டீன்பா. யாம்சா இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா பொடியா, உனக்குன்னு சமாதி கட்டினல அதிலே போய் திரும்ப படுத்துக்கன்பா. கோகு நீ என்ன என் டெக்னிக் பாக்குறியா, ராக் பேப்பர் சிசர் வச்சு அடிச்சன்னு வச்சுக்க நீ காலிடான்ட்டு ராக்குன்னு பஞ்ச் வைப்பான். சிசர்னு கண்ணை நோண்டி விட்டு பேப்பர்னு மூஞ்சிலே அடிச்சு பறக்க விட்டுருப்பான். யாம்சா வெறி ஆகி அடையன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். கோகுக்கு பசி தாங்காது, விட்டா உயிர் போயிரும் போல என்பான். ஊலாங் அடே கோகு ஏன் இப்படி பண்ற, ஏதாவது பண்ணுடான்பா. இந்த ஒரு அதிர்வுல புல்மா எந்திரிச்சிருப்பா. இங்க என்ன நடக்குதுன்ட்டு பாக்குறப்ப யாம்சா புல்மாவை பார்த்ததும் இவன் இவ்வளவு அழகா இருக்கான்ட்டு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஆகி அப்படியே படுத்திருப்பான். ஒவ்வொரு வரவும் ஏன்டா இங்க ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேயான்ட்டு ஆள விட்டா போதும்னு எஸ்கேப் ஆயிருப்பான். ஊலாங் எந்திரிச்சவன் இப்ப என்னதான் ஆச்சுன்பா. புல்மா இப்ப வந்தவன் கூட தானே, எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்பா. ஊலாங் கடுப்பாவான். புல்மா யார் அவன் கேப்பா. கோகு பசிக்குதுன்பா. யாம்சாக்கு பொண்ணுகளை பார்த்தாலே ஒரு மாதிரி பேனிக் அண்ட் நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதை ஒரு வீக்னஸா பாப்பான். புவர் அப்படிலாம் இல்லைன்பா. யாம்சா கண்டிப்பா அதை நான் ஓவர் கம் பண்ணுவேன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல 2 பேர் வந்திருப்பாங்க, ஒன்னு யாம்சா அண்ட் புவர். இந்த 2 கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எபிசோட் 6 பார்க்க போறோம். எடுத்தது யாம்சாவை காட்டுவாங்க. அந்த 3 பேத்தையும் தப்பிச்சு போக விடக்கூடாதுன்பா. புவர் ஆனா அங்க பொண்ணு இருக்கு, அதை மறந்துட்டியான்னு கேட்பான்.
இருப்பான். யாம்சா அதெல்லாம் பாத்துக்கலான்பா. உலங்க அவனோட டைனோ கேப்ஸை யூஸ் பண்ணிருப்பான். போல்மா இது இருக்க பத்தி முதல்ல சொல்ல வேண்டியதானே. சுயநலமானவன்டா நீன்பா. உலங்க அந்த திருடன் திடீர்னு வருவான்னு யார் எதிர்பார்த்தான்பா. கோகு பயங்கரமா போட்டு வெளுத்து கட்டுவான். உலங் தம்பி கொஞ்சம் கம்மியா சாப்பிடுன்பான். போல்மா வந்தா யாம்சா ரொம்ப கூலா இருந்தான். பட் ஷை டைப்பா இருக்கான். நெக்ஸ்ட் டைம் எப்போ பாப்பனோன்ட்டு ஆமா குளிக்கிறதுக்கு பாத் டப் இருக்கான்னு கேப்பா. உலங்கும் கூட்டிட்டு போய் காட்டுவோம். இதை விட நேத்தியா எதுவும் இல்லையன்பா. உலங் நேரா போய் லெஃப்ட் திரும்பினா ஒரு லக்ஸரி ஹோட்டல் இருக்கும், வேணும்னா அங்க போன்பா. போல்மா டப் என்ன குட்டியா இருக்குன்பா. உலங் குளிக்கணும்னா குளின்பா. அவ ஒரு மாதிரி சுத்தி சுத்தி தேடுறத பார்த்துட்டு என்னாச்சுன்பா. அவ எட்டி பாக்குற மாதிரி ஓட்ட ஏதாவது இருக்கான்னு செக் பண்றான்பா. உலங் இங்க எதுக்கு நான் வைக்கணும்பா. போல்மா உன்னை எல்லாம் நம்ப முடியாதுறான்ட்டு எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்பா. உலங் மனசுக்குள்ள நான் எதுக்கு ஒளிஞ்சு பார்க்கணும், எனக்கு வேணும்னா டைரக்டாவே பாப்பன்பா. இந்த இடத்துல மிட் நைட் காலர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. வேன் இருக்க இடத்துக்கு பிலாஃபோட ஆட்களான மாயன் ஷூ வந்திருப்பாங்க. பிலாஃப் கொடுத்த வேலையை சரியா முடிக்கன்பா. பார்த்தா ஷூ கையில பாம்பு வச்சிருப்பான். டைமர் எல்லாம் செட் பண்ணிட்டு அந்த வேன் கடியில ஃபிட் பண்ணலான்னு பார்த்தா யாம்சான் பூவர் இந்த பக்கம் வருவாங்களா. மாய் யாரோ வராங்க, சீக்கிரம் வேலையை முடிட்டு தட்டவும் அந்த பாம்பு ஷூவோட கையிலேயே ஒட்டிக்கும். மாய் கிட்ட இப்ப என்ன பண்ணுங்கவோம். மாய் இது மோசம்ட்டு இரு நான் போய் ஹெல்ப் கேட்டு வரேன்ட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பா. ஷூ ஓடாத நில்லுன்பா. யாம்சா இங்க வந்து வேனை பார்த்தவன் இதை வித்தா நல்ல காசு கிடைக்கும்பா. புவர் ஆனா அங்க பொண்ணு இருக்கேன்பா. யாம்சா அவளை வெளியே தனியா கூட்டிட்டு வந்தா போதும், மிச்சம்லாம் ஈஸி தான்பா. புவர் பயமா இருக்குன்பா. உலங் அந்த பக்கம் கோகு கிட்ட அந்த திருடனுங்க திரும்ப வருவாங்களான்னு கேட்பான். கோகு வந்தாலும் ஒரு கை பாக்கலான்பா. உலங் அவனுங்க வந்தா ஏதாவது திருடிட்டு போயிருவானுங்கன்னு பயம் இல்லையான்பா. கோகு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையன்பா. உலங் திருடப்பட ஏதாவது இருந்தாதானன்பா. கோகு டிராகன் பால் இருக்கு. ஆக்சுவலா புல்மா இதை உங்ககிட்ட காட்ட விரும்ப மாட்டா, இருந்தாலும் நான் காட்டுறேன்ட்டு காட்டுவான். இதுக்கப்புறம் புல்மா குளிக்கிறத காட்டுவாங்க. யாம்சா அந்த பொண்ணு வாய்ஸ் இங்கதான் வருதுன்ட்டு கரெக்டா எட்டி பாப்பான் பாருங்க. புல்மாவை மொத்தமா பாத்திருப்பான். கண்ணு அவிஞ்சு போயிருக்கும். புவர் என்னடா ஆச்சு, எதடா பாத்தேன்பா. யாம்சா பார்க்க கூடாததை பாத்துட்டேன்பா. அந்த பக்கம் கோகு அண்ட் ஊலாங் பேசிக்கிறது கேட்கும். அது என்னன்னு கேட்க போவானுங்க. கோகு டிராகன் பாலை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். ஒன்ஸ் 7 டிராகன் பாலையுமே அடைஞ்சிட்டா ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம்ங்கிறத. ஊலாங் எந்த விருப்பமா இருந்தாலும் நிறைவேற்றிக்கலாமான்ட்டு இப்ப உங்க கையில எத்தனை டிராகன் பால் இருக்குன்னு கேட்பான். கோகு இன்னும் 2 எடுத்தா போதுன்பா. இதுக்கப்புறம் யாம்சா தனியா வந்துட்டு போர்கிட்ட நமக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்குன்ட்டு ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாமா. இதுக்கப்புறம் நான் எந்த பணம் பார்த்தாலும் ஷையா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு வர வாங்க போறேன்பா. ஓவர் கவர்ந்திருக்கும். ஏன்டா பணம் பேரு புகழ்னு தேட மாட்டேன்பா. யாம்சா நீ என் கூட எத்தனை நாளா இருக்கீன்னு கேட்பான். ஓவர் 2 வருஷம் 1 மாசம் 3 நாளுங்கும். யாம்சா இத்தனை வருஷம் என் கூட இருந்தோம் என்னை பத்தி தெரியாம இருக்கேன்ட்டு. எனக்கு பவர் வேணாம், எனக்கு எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் ஆகும்ல, இல்ல அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோட போய் பேசணும்னா அதுக்கு தைரியம் வேணும்லன்ட்டு இப்ப முடிவாயிருச்சு. நம்ம எப்பாடுபட்டாவது அந்த டிராகன் பால்ஸ் அடையிறோம், இந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறோன்பா. உலங் கோகு கிட்ட பேச்ச போட்டு போல்மாவை கட் பண்ணி விடலான்னு பாப்பான். கோகு எதுக்கு அவளை கட் பண்ணி விட சொல்றேன்பா. உலங் இங்க பாரு, அவ பொண்ணு, நம்ம 2 பேர் பசங்க, நம்ம நமக்கு ஏத்த மாதிரி விஷயம் கேட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 பொண்ணுகளை கேட்டு வாங்கிக்கலான்டான்பா. கோகு பொண்ணுகளா, அதுலயே எதுக்கு 300ன்பா. உலங் பொடியனா இருக்கேன்பா. கோகு ஒரு பூல்மா ஆர்டர் போடுறதையே தாங்க முடியல, இதுல 300 பூல்மானா எப்படா சமாளிக்கன்பா. போல்மா வந்து கோகு மண்டையிலேயே கொட்டி அது என்ன முதுகுக்கு பின்னால தப்பா பேசுறதுன்பா. அடுத்து உலங் கிட்ட போட்டுக்கு துணி ஏதாவது எனக்கு ஏத்த போல இருக்கான்னு கேப்பா. அவன் என் ட்ரெஸ் மட்டும் தான் கிட்ட இருக்குன்பா. அவ அதை எனக்கு குட்டியா இருக்குமேங்கவா. வேணும்னா ட்ரெஸ் இல்லாம படுத்துக்கன்பா. போல்மா காண்டா இருப்பா. உலங் 2 பேத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜூஸ் எடுத்து கொடுப்பான். கோகு ஸ்வீட்டா இருக்கு பிடிக்கலின்பா. இதை குடிச்சா ஸ்ட்ராங் ஆவேன்னு சொல்ல வந்தா ஃபுல்லா குடிச்சிருப்பான். உலங் கிட்ட நீ குடிக்கலையான்னு கேட்பான். அவன் எனக்கு வேணான்றுவான். உலங் ஏதோ பிளான் பண்ண போல இருக்கும். போல்மா ரொம்ப தூக்க வருதுன்பா. உலங் நீ மேல போய் தூங்கிக்கன்பா. போல்மா மேல போறப்ப நீ ஏதாவது மேல வரலான்னு பார்த்தா வேற மாதிரி ஆயிரும். அப்புறம் காலையில நான் எந்திரிக்கிறப்ப என் துணி வாஷ் பண்ணிருக்கணும்பா. உலங் சரி போன்ட்டு தாட்டி விட்டு கோகு கிட்ட டே தம்பி, இவ்வளவு ஏதோ நான் கட்டிக்கிட்ட மாதிரியும் எனக்கு இவ்வளவு ஆர்டர் போட்டு போறாளேடான்பா. கோகு கொட்டாய் விடுறத பார்த்துட்டு பார்க்க போனா நான் யூஸ் பண்ண ஸ்லீப்பிங் பவுடர் பயங்கரமாவே ஒர்க் ஆயிருக்கேன்ட்டு இவனுக்கு கிட்ட இருக்க டிராகன் பால்ஸை தூக்கிட்டு போயிட வேண்டியதான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஷூவை காட்டினா டைம் பாம ஸ்டாப்பும் பண்ண முடியாம அதை கையில இருந்து எடுக்க முடியாம மாய் கிட்ட இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்பா. மாய் பதறி போய் அவ தப்பிச்சா போதும்னு தள்ளி போவா. ஷூ வேற ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு டைமரை மாத்தி வைப்பான். ஒன்ஸ் அது மாறினதும் தான் சந்தோஷமே படுவான். மாய் என்ன அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டியான்னு கேப்பா. ஷூ காலையில 8 மணிக்கு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கன்பா. இந்த டைம்ல கோகு தூங்கி இருப்பான் இல்லையா, அவன் மூக்கு பிடிச்சி அழுத்தி பாப்பான். கோகு என்னதான் சிரமப்பட்டாலும் முழிச்சிருக்க மாட்டான். தூக்க மருந்து நல்லா தான் வேலை செஞ்சிருக்குன்ட்டு உலங் ஒரு மாதிரி கிரீப்பியான ஃபேஸோட மேல போவான். மேல போறவன் டிராகன் பால்ஸ் கண்டிப்பா மேலதான் இருக்கணும்ட்டு போவான். புவர் கோகுவை பார்த்துட்டு அந்த பையன் மட்டும் தனியா தான் இருக்கான்பா. யாம்சா புவரை ஒரு சாவியா மாத்தி டோர் ஓபன் பண்ணிருப்பான். உலங் புல்மா மேல போத்திருக்க துணி எடுக்கலான்னு பாப்பான். யாம்சா கரெக்டா உள்ள வரவும் உலங்க்கு சவுண்ட் கேட்டிருக்கோம், எவன்டாதுன்ட்டு பாப்பான். யாம்சா கோகு நல்லா தூங்குறத பார்த்துட்டு இந்த பையன் சோம்பேறியா இருப்பான் போல என்பான். யாம்சா மத்தவங்க எங்கேங்கிறப்ப புவர் மேல இருப்பாங்க போலன்பா. யாம்சா இந்த பையனா மாதிரி மத்தவங்கள எழுன்பான். புவர் கோகுவா மாறி வருவான் இல்லையா. உலங் இந்த பையனுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கான தூக்க மருந்து தான் கொடுக்கணும் போலன்ட்டு அடடே இப்ப என்ன பண்றதுன்ட்டு வேற வழி தெரியாம போல்மாவை கம்ப்ளீட்டா மறைச்சு விட்டு அவன் போல்மாவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். இதுக்கப்புறம் புவர் வந்த வேலையை பார்க்கலான்ட்டு போல்மாவை தனியா எடுத்துட்டு போறதுதானே வேலை, அதை பார்த்துப்பான். யாம்சா கிட்ட சத்தம் போட்டு ஊலாங்க தேட போறோன்பான். போல்மாவா மாறின ஊலாங் எதுக்கு இதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டுன்பான். ஊலாங் கோகுவை வச்சு உட்காந்துட்டு இருக்கவன் இந்த புள்ள என்ன காலையில பாக்குறப்ப நல்லா இருந்தா இப்ப பார்த்தா சப்பியா இருக்கான்பான். இதுக்கப்புறம் கோகுவை சைட்ல போட்டு மேல போவான். இதுக்கப்புறம் பெட்ல இருக்கிறது போல்மானே தெரியாம ஆஹா இங்க பெருசா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது டிராகன் பாலை தான்ட்டு போய் எடுக்க போவான். அமுத்தி பார்த்தா சாஃப்டா இருக்கும். இது என்னடா
சாஃப்டா இருக்குன்பான். இதுக்கப்புறம் அந்த பக்கம் போன ஊலாங் கடுப்பாயிருப்பான். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர எனக்கு குளிருதுடா, இன்னும் எவ்வளவு தூரம் போறதுன்பான். புவர் இப்ப பார் நான் யாருங்கிறத காட்டுறேன்ட்டு அவன் டிரான்ஸ்பர்மேஷனை கலைச்சிருப்பான். ஊலாங் இதை பார்த்து ஷாக் ஆகுறப்ப புவர் ஏமாத்துனதுக்கு சாரின்பான். ஊலாங் அவனோட டிரான்ஸ்பர்மேஷனை கலைச்சிட்டு உனக்கு என்ன தைரியம்ட்டு கோவப்படுவான். யாம்சா அந்த பக்கம் போர்வையை விளக்கி பார்த்தவன் ஐயோன்னு கத்துவான். புவர் யாம்சா என்னாச்சுன்ட்டு வேகமா வரும். பார்த்தா யாம்சா தள்ளாடிட்டே வெளியே வந்து விழுந்திருப்பான். புவர் அடே என்னாச்சுன்னு கேட்பான். யாம்சா நான் பார்த்த டிராகன் பால் இல்லைன்பான். ஊலாங் அடே எங்கடா இருக்கேன்ட்டு வரவும் புவர் யாம்சாவை இழுத்துட்டு போவான். யாம்சா போறப்பவும் புலம்பிட்டே தான் போவான். நான் தொட்டது டிராகன் பால் இல்லடான்ட்டு. ஊலாங் இந்த பக்கம் வந்தவன் இவனுக்கு என்னதான் வேணுமான்ட்டு கோவப்படுவான். காலையில விடிஞ்சதும் கோக்கு எந்திரிச்சிருப்பான். நல்லா தூங்குனேன்பான். ஊலாங் நீ நல்லா தூங்குன, நான் தூங்கலையேன்பான். கையில கண்ணை வச்சுட்டே அவனுக்கு வருவானுங்களா மாட்டானுங்களான்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். போல்மா வந்ததும் என் ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டியான்ட்டு தலைவலிக்குதுன்பா. ஊலாங் டைமே இல்லைன்பான். போல்மா என்னடா பேசுறேங்கிட்ட வேற துணி வேற இல்லையே, இப்ப நான் என்னத்தை போட்டுக்கன்ட்டு கோவப்படுவா. ஊலாங் நேத்து ராத்திரி அந்த யாம்சா திருட்டு பையன் வந்தான், நான் காட் பண்ணாம என்ன பண்ணான்பான். போல்மா யாம்சாவா வந்ததுன்ட்டு அவளுக்கு ஆல்ரெடி அவனை பார்த்து லைட்டா கிரஷ் இருக்கும் இல்லையா, அதனால அவன் எப்ப வந்தாலும் இங்க வரவேற்கலாம்லன்பா. ஊலாங் நீ இப்படி பண்றத பார்த்தாலே வாந்தி வருதுன்பான். போல்மா என்னடா சொன்னிட்டு கோவப்படவும் ஊலாங் ஒன்னும் இல்ல, உனக்கு ட்ரெஸ் தான் வேணும்னா மேல ஒரு ட்ரெஸ் இருக்கு போய் எடுத்துக்கன்பான். போல்மா அதை முன்னாடியே சொல்ல மாட்டேயாடான்ட்டு கோவப்பட்டு மேல போவா. ஊலாங் கோகு கிட்ட நீ சொன்ன மாதிரி 300 பொண்ணுனா 300 விதமான தலைவலிடான்பான். கோகு அப்படின்னா நீ உன்னோட அந்த ஹாரம் விஷயத்த மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, இப்பதான் தெளிவா நீ ஒரு முடிவு எடுத்திருக்கீன்பான். ஊலாங் பல்லு விளக்கும் போது கோகுக்கு வயிறு கூப்பாடு போடும். எனக்கு பசிக்குதேன்பான். ஊலாங் நீ எப்படா பசி இல்லாம எதிர்க்கின்பான். இதுக்கப்புறம் ஷூ கையில இருக்க பாம் எடுத்து கரெக்டா வேன்ல ஃபிட் பண்ணிட்டு மாய் அண்ட் ஷூ எஸ்கேப் ஆவாங்க. இதுக்கப்புறம் பிலாஃப் கால் பண்ணிட்டு என்ன டிராகன் பால் எடுத்துட்டீங்களான்னு கேட்பான். லாஸ்ட் நைட் மிஷன் சொதப்பி இருக்கும் இல்லையா, மாய் அந்த விஷயத்த சொல்லிட்டு 8 மணிக்கு வெடிச்சிருன்பா. பிலாஃப் 1 மணி நேரம் இருக்கான்ட்டு சரி என்னத்தையோ பண்ணி டிராகன் பால கொண்டு வாங்கன்பான். இதுக்கப்புறம் கோகு சாப்பிடறத காட்டுவாங்க. ஊலாங் 1 மாசம் ஃபுட் சப்ளை காலி பண்றானேன்னு பார்த்துட்டு இருப்பான். போல்மா கீழே இறங்கி வந்தவ டேய் இது ட்ரெஸ் இல்லடா அவுட்ஃபிட், நான் என்ன காஸ்பிளேவா பண்றேன், இதை போட்டுட்டு நான் எப்படா வெளியே நடமாடுறது, இது எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குன்பா. ஊலாங் என்கிட்ட இந்த காஸ்டியூம் ஒண்ணுதான் இருக்குன்பா. போல்மா உன்னை பார்த்தா எனக்கு குட்டி பையமாய் தெரியலடா, மிடில் ஏஜ்ல இருக்க காஜி மாதிரி இருக்குன்பா. ஊலாங் நீயும் தானே ஆம்பளைகளை பார்த்தா வலிஞ்சிட்டு போற, எனக்கும் அப்படிதான் இருக்குன்பா. கோகு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப வயிறு ஃபுல் ஆயிருச்சுன்பா. இதுக்கப்புறம் டிரைவ் பண்றதும் கூட ஊலாங் தான் பண்ணுவான். நான் தூங்க கூட இல்ல, நான் ஏன்டா வண்டி ஓட்டணும்பா. போல்மா நான் மேக்கப் போடுறப்ப டிஸ்டர்ப் பண்ணாதேன்பா. ஊலாங் கோகு கிட்ட நீ சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தலைவலி தாண்டான்பா. போல்மா யாம்சா வந்து இவளை இப்படி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைப்பா. ஊலாங் அவனை பார்த்தா எவ்வளவு தலைவலி தெரியுமா, ஏன் புல்மா இப்படி பேசிட்டு இருக்கீன்பா. கோகு இந்த இடத்துல வச்சு ஆமா வரது அவனான்னு கேட்பான். பார்த்தா போர் வண்டி ஓட்டிட்டு வரும். யாம்சா கையில கன்னோட வருவான். போல்மா யாம்சாவை பார்த்துட்டு சிம் பண்ணுவா. அவன் பார்த்தா கையில மிசைல் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். போல்மா யாம்சான்ட்டு ஜன்னல் கிட்ட வரவும் கரெக்டா அந்த மிசைல் பட்டிருக்கும். ஒன்ஸ் வண்டி ஸ்டாப் ஆனதும் வெளியே வந்த கோகு உங்க 2 பேத்துக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சான்பா. புவர் பார்க்க போனா அந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஆயிட்டா போலேன்பா. யாம்சா அப்ப சரின்ட்டு பொடுசுகளா ஒழுக்க மரியாதையே உங்க கிட்ட இருக்க டிராகன் பால்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, உங்களை அப்படியே போக விட்டுறான்பா. ஊலாங் இவனுக்கு எப்படி இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுன்பா. யாம்சா குடுக்குறீங்களா இல்ல உங்களை போட்டு பொழக்கவான்பா. கோகு கொடுப்பாங்கன்ட்டு நாக்க காட்டிட்டு ஃபைட் பண்ண இறங்குவான். ஊலாங் அடே அவன் கையில கன் வச்சிருக்கான்பா. யாம்சா கோஹானோட பேரனுக்கு இன்னும் பாடம் கத்து தரணும் போலேன்ட்டு என்ன இன்னும் அதிகமா உல்ஃபேங் ஃபிஸ்ட் வேணுமான்னு கேட்பான். கோகு நேத்து நான் வயித்த காய போட்டு சண்டை போட்டேன், அதான் பிரச்சனை, இன்னைக்கு என் வயிறு ஃபுல்லா இருக்கு நீ காலிடான்பா. இந்த இடத்துல கோகு கூட சண்டை போட்டு கடைசியா அவன் வச்ச கிக்ல யாம்சாக்கு ஒரு பல்லே உடஞ்சிருக்கும். புவர் அதை பார்த்து சொல்லிட்டு கண்ணாடிய மாதிரி காட்டும். யாம்சா கடுப்பா இருப்பான். என் மேன்லி ஃபேஸ் எப்படி பண்ணிட்டியாடா, எந்த பொண்ணா இப்ப என் கூட டேட் பண்ணுன்ட்டு திரும்ப வந்து வச்சுக்கிறேன்ட்டு ஓடுவான். கோகு யாரா அவன்ட்டு முழிப்பான். ஊலாங் உண்மையாலும் நீ வேற லெவல்றான்பா. கோகுவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் புல்மாவை பார்க்கலான்பா. ஊலாங் அவ கண்டிப்பா நல்ல ஷேப்ல இருக்க மாட்டான்பா. பார்த்தா அவ அன்கான்சியஸா கிடப்பா. இதுக்கப்புறம் யாம்சாவை காமிச்சா அவன் அந்த பையனை குறைச்சு மதிப்பிட்டம் போலேன்பா. போரும் அவன் டஃபா தான் இருக்கான்கோ. யாம்சா நம்ம அதையே நம்ம பலமாக்கலாம், அவனுக்கு 7 டிராகன் பால்ஸையும் கண்டுபிடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதை தேடி நம்ம விருப்பம் கேட்டுக்கலான்பா. புவர் நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் கோ. யாம்சா வழி தாங்க முடியாம கத்தி அலறுவான். இதே டைம்ல நம்ம ஆளுகெல்லாம் கிளம்பிருப்பாங்க. 8 மணிக்குள்ளேயே பாம்பு வெடிச்சிருச்சான்ட்டு மாயும் ஷூவும் போய் அந்த வேனை செக் பண்ணுவாங்க. பார்த்தா இனிமேல் தான் அந்த பாம்பு வெடிக்கிறதா இருக்கும். கோகு தான் புல்மாவை தூக்கிட்டு போவான். ஊலாங் நான் அவளை தூக்கிக்கிட்டுமான்னு கேட்பான். இதுக்கப்புறம் யாம்சாவே வந்து ஒரு கார் கொடுத்துட்டு போவான். ஊலாங் ஏதாவது பிளான் பண்றியாடான்பா. ஒன்னும் இல்ல பாய் பாயிண்ட் கிளம்பிருப்பான் யாம்சா. கோகு இவன் நல்லவன் தான் போலேன்பான். ஊலாங் பாம்பு ஏதாவது இருக்கான்னு செக் பண்றான்பான். கோகு சில சமயங்கள்ல மனுஷங்களை நம்பணும்பான். ஊலாங் நான் இப்ப நம்புறதா இல்லைன்பான். யாம்சா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான். ஒன் சிக்னல் வரவும் புவர் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க போலன்பான். கரெக்டா அந்த பக்கம் பாம்பு வெடிச்சிருக்கும். மாய் நம்ம உயிரோட தான் இருக்கமான்பா. ஷோ அப்படின்னு தான் நினைக்கிறேன்பா. இதுக்கப்புறம் 3 பேரும் கார்ல போறத காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எபிசோட் 7 பார்க்க போறோம். ஃபயர் மவுண்டன்ல இருக்க ஆக்ஸ் கிங்க பாக்குறதுக்கு போவாங்க எல்லாரும் 6வது டிராகன் பால தேடி. புல்மா சீக்கிரம் போயிடலாம்லன்ட்டு ஊலாங்கிட்ட என்ன இன்னுமே அவன் கதையை கண்டு பயப்பட்டுதான் இருக்கியா, இங்க பாரு சீரியஸா யோசி, நீ சொல்ற மாதிரி அங்க எதுவும் இருக்காதுன்பா. ஊலாங் வந்து நீயே கண்ணுறா பார்த்து பயந்துக்கன்பா. புல்மா திடீர்னு இந்த சர்ஃபேஸே கொஞ்சம் ஹாட்டா இருக்கதா ஃபீல் பண்ணுவா. கோகு அந்த சன்செட் என்ன இவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்பா. புல்மா அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்பா. டக்குன்னு இப்ப மத்தியானம் தானன்பா. ஊலாங் நீங்க 2 பேரும் என்ன பைத்தியமா, அது சன்செட் இல்ல ஃபயர் மவுண்டைன்பா. புல்மா என்னடா சொல்றேன்ட்டு ஷாக் ஆவா. யாம்சா அவனுக்கு கண்ணில் மாட்டிருக்க கூடாதுன்ட்டு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இந்த இடத்துல த ஆக்ஸ் கிங் அந்த
அந்த ஃபயர் மவுண்டன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் மாயா ஷூவை காட்டுவாங்க. பிலாஃப் கிட்ட டிராகன் பால் இல்லாம போய் நின்னா என்ன சொல்லுவாரோன்னு பயப்படுவாங்க. மாயா அட்லீஸ்ட் நம்ம லைஃபை ரிஸ்க் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு நான் பாராட்டுவாருன்பா. ஷூ எப்படி நல்லா வேலை பார்த்தீங்க, வந்து சூப் குடிங்கன்னு சொல்லுவாரான்பா. மை லார்ட் பிலாஃப் இங்க வேற மாதிரின்னு சொல்லிட்டு சரி ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணலாம் ஷூன்பா. கேசலுக்கு போறப்ப டார்ச்சர் சேம்பரை நினைச்சதா லைட்டா பயப்படுவாங்க. பிலாஃப் கிட்ட அந்த விஷயத்த சொல்லவும் அப்ப நீங்க தோத்து போய் வந்திருக்கீங்கன்பா. ரெண்டு பேரும் அப்படியும் சொல்லலான்பாங்க. பிலாஃப் சம்டைம்ஸ் ஃபெயிலியர்ஸ் தானே, சரி வந்து வாம் சூப் குடிங்கன்பா. ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க. பார்த்தா டேபிள் கடையில ஒரு பட்டன் அமுத்துவான். டார்ச்சர் பண்ற ஹேண்ட்ஸ் பிடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் தலையில கப்ப மாட்டி விட்டுருப்பாங்க. பார்த்தா இன்னொரு பட்டன் அமுத்துனதும் தண்டா சார்ஜ் நேரம் அவங்க மேல விடும். பிலாஃப் இதெல்லாம் நான் என்ன வேணும் நான் பண்றேன், உங்களுக்கான பாடம் கத்து தரக்குதான் இப்படி பண்றேன்ட்டு ஸ்பூனை நீட்டுவான். பார்த்தா அவனையும் இடி தாக்கியிருக்கும். இதுக்கப்புறம் ஃபயர் மவுண்டன் கிட்ட வந்திருப்பாங்க. உலாங் பார்த்தாச்சான்பா. போல்மா இப்படியாப்பட்டவனும் நான் பார்த்ததே இல்லைன்பா. கோகு வாய பொழந்திருப்பான். உலாங் இங்க ஆக்ஸ் கிங் இருப்பான், நான் வரலைன்பா. போல்மா இப்படி பயந்துட்டு இருக்காது, இங்க தான் டிராகன் பால் கிடைக்கும்பா. உலாங் உனக்கு புரியல, அங்க இருக்கிறது டீமன் எம்பரர், அவன் கையில கோடாரி வேற இருக்குன்பா. டிராகன் பால் அங்க தானே இருக்குன்பா. போல்மா உலாங் அந்த ஃபயர் மவுண்டன் தாண்டி போனா கோட்டை இருக்கும், அங்க போனேன்னா நீ எடுத்துக்கலான்பா. போல்மா அங்கதான் இருக்குமாங்கவா. உலாங் கண்டிப்பா அங்கதான் இருக்கணும், போய் பாருங்கன்பா. கோகு எப்படி நெருப்பு பிடிச்சதுன்பா. உலாங் ஆக்சுவலா இதை விசார்ட் வச்சு பண்ணிருக்காங்க கோட்டையை பாதுகாக்கறக்காக. அது கோட்டையை சுத்தி இப்ப நெருப்பு பிடிச்ச போல இருக்குன்பா. போல்மா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன்பா. உலாங் எல்லா புக்லயே இருக்கு, நீங்க தான் படிக்கல போலன்ட்டு ஆளை விடுங்கடா சாமின்னு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பான். போல்மா நான் பார்த்ததுலயே பெரிய பயந்தாங்கோடி நீ தாண்டான்பா. உலாங் இங்க பாரு கோகு ஸ்ட்ராங் தான், அதுக்குன்னு ஆக்ஸ் கிங் எல்லாம் தோக்கடிச்சிட முடியாதுன்பா. கோகு என் தாத்தா பயப்படாம வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு, நான் பயப்பட மாட்டேன்டான்பா. உலாங் என் தாத்தால என்ன ஓடி போதான் சொல்லியிருக்காருன்ட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். கோகு தப்பிச்சு ஓடுறானான்ட்டு பாக்கவும் போல்மா டே நில்லுன்ட்டு பீப்பின்னு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பா. உலாங்குக்கு அந்த பக்கம் கடமுடான்னு போக ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு அவங்க மூவ் பண்றாங்கன்பா. யாம்சா ஃபயர் மவுண்டனுக்கு தான் போறாங்களா, அப்ப ஆக்ஸ் கிங்கோட கேஸ்ல தான் அந்த 6வது டிராகன் பால் இருக்கும் போலன்பா. ஒவ்வொரு அப்ப ரொம்ப சிரமம்பா. யாம்சா அப்படி என்ன பிரச்சனைன்பா. ஒவ்வொரு 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு நெருப்புல சாவாங்க இல்லைன்னா ஆக்ஸ் கிங் கையில சாவாங்க, பேசாம நம்ம போயிடலான்பா. யாம்சா முதல்ல ஷோவை பாப்போன்பா. ஒவ்வொரு என்ன சொல்ல வரீங்கவோ. யாம்சா கோகு அவனை ஃபேஸ் பண்ண தானே போறான், எப்படி அடி வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தா என் பல்ல உடச்சு விட்டான்ல, அதுக்கு பழி வாங்கிடலான்பா. திடீர்னு ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்கும். பார்த்தா சீச்சியே டைனோசர் ஒண்ணு தோத்திட்டு வரும். அவ என்கிட்டயே வராதப்போன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்ல ஷார்ப்பா இருக்கிறத தூக்கி போடுவா. பார்த்தா டைனோசரை 2ஆ வெட்டி இருக்கும். அதை பார்த்து மறுபடியும் பயந்து அலறி கத்திட்டு அப்பா பயமா இருக்குப்பா காப்பாத்துப்பான்ட்டு தலையில கை வைப்பா. பார்த்தா லேசர் பட்டு அது அப்படியே கறி இருக்கும். இதை பார்த்து யாம்சான் பூவர் பயப்படுவாங்க, யாரா அந்த பொண்ணுன்னு. அவன் இந்த பக்கம் வரவும் யாம்சா ஹாய் சொல்லுவான். அவன் நான் ஸ்ட்ரேஞ்சர் கூட எல்லாம் பேச மாட்டேன்ட்டு லேசர் விடவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு புடனையோட வச்சுட்டு அவன் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு கிளம்பலான்பா. ஒரு பொண்ணுங்கனாலே பயம்ட்டு அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அசால்ட்டா ஃபேஸ் பண்ணின்பா. யாம்சா பிரச்சனையே என் வயசு பொண்ணுங்களோட தாண்டான்பா. போல்மா அந்த பக்கம் ஹீட் தாங்க முடியலேன்பா. உலாம் கொஞ்சம் பொறுமையா பேசு, ஆக்ஸ் கிங் ஏதாவது கேட்டு வந்துட போறான்பா. கோகு ஒரு எலும்பு கூட தட்டி பார்த்துட்டு இருப்பான். போல்மா மேல பார்த்துட்டு அதான் அந்த கோட்டையான்பா. உலாங்களா பீதியில இருப்பான். போல்மா கோகுவை கூப்பிட்டு பறந்தே போய் எடுத்துட்டு வந்துடுறியான்பா. கோகு ட்ரை பண்ணாம எப்படி சொல்றதுன்பா. அவ ட்ரை பண்றேன்னு கேட்கவும் அவனும் ட்ரை பண்றான்ட்டு ஃபிளைங் நிம்பஸை கூப்பிடுவான். உலாங் ஏண்டா கத்துற, ஆக்ஸ் கிங்குக்கு கேட்டுற போதுறான்பா. ஃபிளைங் நிம்பஸ் வரவும் கோகு கிளம்பி இருப்பான். போல்மா டிராகன் பாலோட தான் வரணும்பா. உலாங் சீக்கிரம் வந்துடுடா தம்பின்பா. கோகு இந்த இடம் நினைச்சதை விட ஹீட்டா இருக்கேன்ட்டு பாத்துட்டு இருக்கப்ப கரெக்டா மேல நெருப்பு வரும் பாருங்க. ஃபிளைங் நிம்பஸ் அண்ட் கோகு மேல தீ பிடிச்சிருக்கும். கோகு அப்படி தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அந்த பக்கம் போகும்போது போல்மா சொதப்பல ஆயிருச்சுன்பா. உலாங் அந்த பையன் போல நம்மளும் எஸ்கேப் ஆயிடுறது நல்லதுன்பா. பார்த்தா பின்னால ஆக்ஸ் கிங் வந்திருப்பான். கோகு அந்த பக்கம் வாழே உனக்கு ஒண்ணும் இல்லையன்பா. ஆக்ஸ் கிங் கோடாரியை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். அவனை பார்த்த 2 பேருக்கும் அள்ளு இருக்காது. ஆக்ஸ் கிங் சிரிச்சுட்டே அவரோட கோடாரியை எடுத்துட்டு ஆமா 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். போல்மா அது ஒண்ணும் இல்லைங்கன்பா. உலாங்கலாம் பாத்ரூம் போயிருப்பான். ஆக்ஸ் கிங் என்ன என் பொக்கிஷத்துக்காக வந்தீங்களான்னு கேட்பான். போல்மா இல்லைங்க அதை பத்தில எங்களுக்கு தெரியாது, நாங்க ஜஸ்ட் இந்த வழியா வந்தோம், அந்த கோட்டை இருக்கிறது கூட தெரியாதுன்பா. உலாங்கிட்ட சரிதானு கேட்கவும் அவனும் ஆமான்கிற போல தலையாட்டுவான். ஆக்ஸ் கிங் கிட்ட போயிட்டு என்ன பொய் சொல்றீங்களான்னு கத்தவும் போல்மா பதறி இருப்பா. கோகு வாழ தீப்பிடிச்சிருக்கும்ல அதை ஊதிட்டு இருப்பான். போல்மா கோகுன்னு கத்தவும் அவன் பவர் போல எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க வந்திருப்பான். நினைச்சதை விட அந்த கோட்டைக்குள்ள போறது கஷ்டமா தான் இருக்குன்பா. போல்மா சிச்சுவேஷன் தெரியாம உளறிட்டானேன்ட்டு பயப்படுவா. ஆக்ஸ் கிங் நினைச்சண்டா திருட்டு பயலுகளான்ட்டு கோடாரியை வச்சு வெட்ட வருவான். கோகு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு தப்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் ஆக்ஸ் கிங் கண்ணா பின்னான்னு கோடாரியை வச்சு தாக்குவான். கோகு முடிஞ்ச அளவுக்கு தப்பிப்பான். போல்மா கோகு கிட்ட அவனை விடாதேன்பா. கோகு கிக் பண்ணி பாப்பான், வேலைக்கு ஆயிருக்காது, இதை முடிச்சுட வேண்டியதான்ட்டு ஃபிளைங் நிம்பஸை கூப்பிட்டு ஆக்ஸ் கிங் கிறுக்கலாக்கி விட்டு உதச்சிருப்பான். அப்பவும் அவன் கீழே விழ மாட்டான். உலாங்க அவன் தாண்டா ஆக்ஸ் கிங் கொஞ்சம் பாத்துன்பான். கோகு நீங்க தான் ஆக்ஸ் கிங்கா, அதான் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்பான். அவன் இந்த ஃபிளைங் நிம்பஸ் எங்க இருந்து திருடிட்டு வந்தேன்பான். கோகு திருடவளா இல்ல, டர்ட்டில் ஹெல்மெட்னு ஒருத்தர் அவர் தான் கொடுத்தாருன்பான். ஆக்ஸ் கிங் என்ன மாஸ்டர் ரோஷியை பத்தியா சொல்ற, அவர் என்னோட மாஸ்டர்ன்ட்டு இப்ப நான் கோட்டைக்கு திரும்ப போறேன்ட்டு ஆடுவான். அவரை திரும்ப மீட் பண்ண முடியுமான்னு கேட்கவும் கோகு போல்மா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவான். ஆக்ஸ் கிங் பவர் போல பாத்துட்டு ஆமா இந்த பல்லு குத்துற குச்சி எங்க வாங்கினேன்பா. கோகு அதை என் தாத்தா கொடுத்ததுன்பா. அவன் சன் கோஹானை பத்தி சொல்றேன்னு கேட்கவும் கோகு ஆமான்பா. ஆக்ஸ் கிங் ஒரு தடவை அதை வச்சு மண்டையிலே போட்டிருக்காருன்பா. கோகு அப்ப என் தாத்தா கூட சண்டை போட்டேன்பா. யாம்சா வந்து பாத்துட்டு டே இந்த பொடி அவனுக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் போலன்பா. ஒவ்வொரு எனக்கு இதான் பீதியா இருக்குன்பா. கோகு ஆக்ஸ் கிங் கிட்ட எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு கேட்பான். ஆக்ஸ் கிங் நாங்க 2 பேரும் பிரதர்ஸ் போல, ரோஷியோட முதல் மனவன், நான் 2வது மனவன்பா. கோகு அப்படியான்ட்டு தன்னை அறிமுகப்படுத்திப்பான். ஆக்ஸ் கிங் கோகுவா சூப்பர்ன்பாரு. உலாங் இதனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானான்ட்டு உட்காந்துருப்பான். போல்மா அந்த பையனை டிராகன் பாலை தேடி போறக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாவே ட்ரீட் பண்ணணும் போலன்பா. ஆக்ஸ் கிங் பழைய நல்ல நினைவுகளை மட்டும் யோசிக்காம நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கறதா இருக்கேன்பா. கோகு என்னன்னு சொல்லுங்கன்பா. அவன்
மாஸ்டர் ரோஷி கிட்ட மட்டும்தான் பாஷோ ஃபேன் ஒன்னு இருக்கு, அதை கொண்டு வந்தாதான் இந்த நெருப்பு அணைக்க முடியும், எனக்காக ஃபிளைங் நிம்பஸ்ல போய் அதை வாங்கிட்டு வரேன்பா. கோகு ஓகே தான், ஆனா அதுக்கு கைமாறா நீங்க ஒன்னு தரணும்பா. ஆக்ஸ் கிங் என்ன வேணுங்கவோம். கோகு டிராகன் பால் காமிச்சு இது மாதிரி ஒன்னு தேடிட்டு இருக்கோம், இது உங்க கோட்டையில இருக்குன்னு சொன்னாங்க, அதனால கைமாறா அதை தர முடியுமான்னு கேட்பான். ஆக்ஸ் கிங் இதே போல என் கோட்டையில ஒன்னு நான் பாத்திருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்ல தந்தாரன்பாரு. போல்மாக்கு சந்தோஷம் தாங்காது. யாம்சா இப்பதான் டிராகன் பால ஃபர்ஸ்ட் டைமாவே பாப்பான். கோகு கிளம்புறப்ப ஸ்டாப் பண்ணிட்டு ஆக்ஸ் கிங், நான் அவளை மாஸ்டர் ரோஷி கிட்ட இருக்க பாஷோ ஃபேனை வாங்கிட்டு வரக்கு தாட்டி விட்டேன், அவளை எப்படியாவது நீ பார்த்து கூட்டிட்டு வந்துறேன், பேசாம ஒன்னும் பண்ணல, நீ அவளை கட்டிக்க வேன்பாரு. ஓலாங் இவன் பொண்ணுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு சிக்கனாண்டான்னு நினைப்பான். கோகு அவளை நான் சேஃபா கூட்டிட்டு வரேன்பா. ஆக்ஸ் கிங் போட்டோ காட்டவும் ஓலாங் கியூட்டா தாயா இருக்கா அந்த பொண்ணுன்பா. யாம்சான் புவரதை பார்த்துட்டு பதறி இருப்பாங்க. ஐயோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மள போட்டு தள்ளிடுவானுங்களேன்ட்டு. கோகு நான் பாத்துக்கிறேன்ட்டு கிளம்பிடுவான். எல்லாரும் சேஃபா போயிட்டு வான்பாங்க. யாம்சான் புவர் சீச்சியை தேடி போறப்ப இதுக்கப்புறம் ஏதாவது ஜெயண்டோட பொண்ணை இது நான் தாக்கலான்னு பார்த்தா தயவு செஞ்சு நான் தடுத்துடுறான்பா. சீச்சியை பாத்துருப்பானுங்க. யாம்சா போய் மூச்சு இருக்கடான்ட்டு எழுப்பி பாப்பான். அவன் முடிச்சதும் தாக்கறக்கு தான் பாப்பா. யாம்சா வேற வழி இல்லாம தான் உன்னை தாக்கினேன், நான் உன்னை பார்த்தப்பவே விழுந்துட்டேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்பா. சீச்சி நிஜமாவான்ட்டு நீ ஒன்னும் போய் சொல்லியேன்பா. யாம்சா என் மூஞ்சியை பார்த்தா போய் சொல்ற போலவா இருக்குன்ட்டு சிரிப்பான். சீச்சி பல்லு இல்லாததை பார்த்துட்டு என்னடா மூஞ்சி ஃபன்னியா இருக்கு, பல்லு திரும்ப முளைக்குமான்னு கேப்பா. யாம்சா காண்டா இருப்பான். புவர் தடுப்பான். கோகு இங்க வரதை பார்த்ததும் எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. சீச்சி பாய் ஃப்ரெண்ட்னா கையை பிடிச்சுக்கணும் அது இதுன்னு பண்ணணுமேன்ட்டு வைக்கப்படுவா. யாம்சா போறதை பார்த்துட்டு என்ன காதலிக்கிறேன்னு இப்பதான் சொன்னா அதுக்குள்ள போயிட்டானேன்பா. அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டு ஒரு வேலை வெக்கப்பட்டுட்டு இது கிளம்பிட்டானோன்பா. கோகு வந்தவன் நீ தான் சீச்சியான்னு கேட்பான். அவளும் என் பேரை தெரிஞ்ச ரெண்டாவது ஆளான்ட்டு நீ ஏன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லாதேன்பா. கோகு உங்க அப்பா ஆக்ஸ் கிங் தான் தாட்டி விட்டாருன்பா. அவ உனக்கு என் அப்பாவை தெரியுமான்கவும். கோகு அதான் பாஷோ ஃபேனை வாங்கிட்டு வர சொல்லி தாட்டி விட்டாருன்பா. சீச்சி என்னால அந்த கிளவுட்ல டிராவல் பண்ண முடியுமான்னு கேப்பா. கோகு பியூர் ஹார்ட் இருந்தா யார் வேணாலும் டிராவல் பண்ணலான்பா. சீச்சி என் அப்பா என்ன நல்ல விதமா தான் வளர்த்திருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு அந்த கிளவுட்ல ஏறலான்னு பாப்பா. பட் முடியாது. கோகுவோட வாழ்க்கையில சிக்கவும் அதை புடிச்சு மேலே ஏறி வருவா. கோகுனால சுத்தமாவே முடியாது. ஒரு மாதிரியா அல்லாடி போய் விழுந்திருப்பான். சீச்சி என்னடா ஆச்சு இப்படி விழுகிறேன்பா. கோகுன்னு என் வாழை பிடிச்சி இழுத்தையில அதான் என் ஸ்ட்ரென்த் ஃபுல்லா போன போல இருந்துச்சு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதேன்பா. சீச்சி உனக்கு ஏன் வாள் இருக்குன்னு கேப்பா. யாம்சா அந்த விஷயங்களை பார்த்துட்டு உனக்கு வாழு தான் பலவீனமான்ட்டு சிரிப்பான். சீச்சி பறக்கிறப்ப ரொம்ப பயந்துருப்பா. கோகு காலை பிடிச்சிட்டு போவா. கோகு வந்து என் கையை பிடிச்சுக்கன்பா. ஒவ்வொரு யாம்சா கிட்ட என்னடா படுத்தே இருக்க வா போலான்பா. யாம்சா எப்படியும் 6th டிராகன் பாலுக்கு இங்க தானே வரணும், நம்ம ஃப்ரீ டைம் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் 7th பாலை எடுத்ததுக்கு அப்புறம் களத்துல இறங்கிக்கலான்பா. சீச்சி கோகு கையை பிடிச்சிட்டு தானே போவா, அதனால அவ பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ண. கோகு காலை வச்சு கவட்டையில தட்டி பாப்பான். அவ அடே என்னடா பண்றேன்னு தள்ளி விட்டுருப்பா. அவன் விழுந்து ஃபிளைங் நிம்பஸ் கண்ட்ரோல்ல இருந்து சீச்சியும் நேரா போய் முட்டிருப்பா. ஆக்ஸ் கிங் அவன் என் பொண்ணை சேஃபா கொண்டு வந்துருவானான்பா. போல்மா கவட்டையில அவன் தட்டாம இருந்தா சரின்பா. இதுக்கப்புறம் கோகு முன்னால உட்காந்துட்டு சீச்சி பின்னால உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. மண்டை வலி தாங்க முடியாம எதுக்கு தள்ளி விட்டேன்பா. அவ நீ பார்த்த காரியம் அப்படியான்ட்டு இந்த மொமெண்ட்ல இருந்து கோகு தான் தான் புருஷன்கிற போல ஒரு நினப்புக்கு வந்திருப்பா. கோகு கடல் ரொம்ப பெருசு, அதுக்கடையில இருக்க ஒரு தீவுல போய் டர்ட்டில் ஹெல்மெட்டை தேடுறக்கு மேபி யார்கிட்டயாவது பலி கேட்கலான்பா. சீச்சி நீ என்ன சொன்னாலும் சரி செல்லோன்பா. கோகு என்னன்ட்டு முழிப்பான். அவ ஒண்ணு இல்லைன்னு மழுப்புவா. கோகு இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ட்டு கடல்ல இருக்க ஒரு டால்பின் கிட்ட வலி கேட்டு போவான். சீச்சினா இந்த மாதிரி மீன்லாம் பார்த்ததே இல்லைன்ட்டு ரோஷியோட வீடு வரவும் இதான் அவர் வீடுன்பா. கோகும் அப்படியே தான் இருக்குன்பா. ரோஷியை போய் பார்த்துட்டு ஹலோ சொல்லவும் ரோஷியன் காமே பாப்பாங்க. அவர் இந்த ஃபிளைங் நிம்பஸ் அன்னைக்கு கொடுத்தன்ல அந்த பையன் தானே நீன்பாரு. கோகும் ஆமான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தவன் நீங்க ஓகேவா இருக்கீங்களான்பா. அவரும் சிரிச்சுட்டு நல்லா இருக்கேன் தம்பின்பாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது.